Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Janaki Kanta Smaranam, Gopika Jeevana Smaranam, Haranamah Parvati Pataye, Shri Sadguru Swaminaha, Anjaneya Swaminaha, Smrte Sakala Kalyana Bhajanam Yatra Jayate, Purushastamajam Nityam Rajami Sharanam Harim, Yashivo Nama Rupabhyam Ya Devi Sarvamangala Tayo Samsmaranat Pumsam Sarvato Jayamangalam Kujantam Rama Rameti Madhuram Madhuraksharam Aruhya Kavita Shakham Mande Valmiki Kokilam Anjaneya Matipatalananam Kanchanadrikamaniya Vigraham Parijata Tarumulavasinam Bhavayami Pavamananandanam Durikrita Sitartihim Prakatikrita Ramavaibhavaspurtihim Darita Dashamukha Kirtihim Purato Mamabhatu Hanumato Murtihim Yatra Yatra Raghunatha Kirtanam Tatra Tatra Kritamastakанjalim Bashpavari Paripurnalochanam Marutim Namate Rakshasantakam Vame Bhumi Suta Purascha Hanuman Paschat Sumitra Sutahan Shatrugno Bharatascha Parshvadalayor Vaivadi Kone Shujem Sugrivascha Vibhishanascha Yuvarat Tarasuto Jambavani Madhye Nila Saroja Komala Ruchim Ram Bhaje Shyamalam Namostu Ramaya Salakshmanaya Devi Jatasya Janakatmajai Namostu Rudrendra Yamanilebhyo Namostu Chandrarka Marudganebhyaha Dharmatma Satyasandhascha Ramodasharathiriyadi Paurushecha Pratidvandvasharinam Jahiravanim Sakradeva Prapannaya Tavasmiti Chayachate Abhayam Sarvabhutebhyah Dadamye Tadvratam Mama Kalyanadam Kaushika Yajnapalam Kalanidhim Kanchana Shailadhiram Kanjatanetram Karuna Samudram Kakutstharamam Kalayami Chitte Pitambaram Karavirajita Shankhachakra Komodaki Sarasijam Karuna Samudram Radha Sahaya Mati Sundaranandahasam Vatalaye Shamanisham Hadibhavayami Bhaktavatssalya Jaladhe Paramanamdarupinaham Asmadacharya Rajasya Prapannosmi Padambujam Triyambaka Puradhisham Ganadhipasamanvitam Gajarudhamaham Mande Shastaram Kuladaivatam Buddhirbalam Yashodhairiyam Nirbhayatvamarogata Ajadhyam Vakpatutvanchahanu Matsmaranad Bhavet எப்பொழுதும் நல்லதையே எதிர்பார்த்துண்டு மேல மேல மங்களங்களையே அடையணும்னு நினைக்கிறவர்கள் பகவானே சதா சர்வகாலம் ஸ்மரிக்க பழகணும். இது மாதிரி புண்ணிய கதைகளை கேட்கறது மூலமாகவோ பகவானுடைய பவித்திரமான நாமங்களை சொல்றது மூலமாகவோ இல்லை அவருடைய புண்ணிய சரித்திரங்களானே பாகவத ராமாயணாதி கதைகளை பఠனம் பண்ணுறது மூலமாகவோ திவ்ய தேசங்களில் போய் பகவானை சேவிக்கிறது மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் பகவானோட நமக்கு தொடர்பில் இருக்கணும்.
அப்போதான் நமக்கு எல்லா மங்களங்களும் ஏற்படும். மங்களம்ங்கிறது அவர்கிட்ட தான் இருக்கு. பவித்ராணாம் பவித்ரம் யஹ மங்களானாஞ்ச மங்களம் அப்படின்னு தொடங்கிறது சஹஸ்ரநாமம். ஸ்துவந்தः கம் கமர்ச்சஞ்சே பிராப்னுயுஹு மானவா சுபம். ஒருவன் எல்லா சுபத்தையும் அடையணுமானால் யாரை ஸ்துதிக்கணும், யாரை அர்ச்சிக்கணும் அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்கிறார். எந்த தெய்வத்தை ஆசிரியிக்கணும்? கிமேகம் தெய்வதம் லோகே, எவரையே எப்பொழுதும் அனுவர்த்திக்கணும். கிம்பாப்பியேகம் பராயணம், எவரையே எப்போதும் பாடின்னு இருக்கணும், நினச்சின்னு இருக்கணும். எவரை ஸ்துதிக்கணும், எவரை அர்ச்சிக்கணும், எதை ஜபிக்கணும், இப்படியெல்லாம் சில கேள்விகளை தர்மபுத்திரர் கேட்க, அப்போ பீஷ்மாச்சாரியால் பதில் சொல்றார். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம். ஜகத்துக்கெல்லாம் எவன் பதியோ, எவன் தேவதைகளுக்கெல்லாம் தெய்வமோ, தேவதேவம் தேவானாமபி தெய்வதம். தேவர்களுக்கெல்லாம் எவன் தேவனோ, எவன் ஆதி அந்தம் இல்லாதவனோ, எவன் பரிசுத்தத்துக்கெல்லாம் பரிசுத்தமோ, பவித்ராணாம் பவித்ரம் யஹா அப்படின்னு ஒரு பதம். மங்களானாஞ்ச மங்களம் அப்படின்னு ஒரு பதம் சாஸ்திரநாமம் தொடங்கிறது. ஆச்சாரியால் அதற்கு 18 புராணத்திலேருந்து வியாக்கியானம் எழுதியிருக்கார். பவித்ராணாம் பவித்ரம்னு ஏன் சொன்னார் பீஷ்மர், மங்களத்துக்கெல்லாம் மங்களம்னு ஏன் சொன்னார் அப்படின்னு, பவித்ராணாம் பவித்ரம் யஹா அப்படிங்கிறதுக்கு பாபக்ஷயகராணாம் கங்காதீனாம் அப்படி பவித்ரம் பரமாத்மா அப்படிங்கிறார். பாபத்தை போக்கக்கூடிய கங்காதி புண்ணிய நதிகளையும் பவித்திரமாக்கக்கூடியவன் பகவான். அதனால பவித்ராணாம் பவித்ரம். கங்கை காவேரி முதலிய நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணுறோம். ஏன்னா சமஸ்த பாபக்ஷயார்த்தம்னு சங்கல்பம் தெரிஞ்சவாள் சொல்லியே பண்ணுறோம். பண்ணினால் நமக்கு க்ஷேமம்னே பல பேர்கள் பாமரர்களும் பண்ணுறாள். அந்த பவித்திரமாக்கக்கூடிய கங்கையும் பவித்திரமாக்கினது யாரு? பாபக்ஷயகராணாம் கங்காதீனாம் அப்படி பவித்ரம் அப்படின்னா கங்கையும் பவித்திரமாக்கினவர் இவர்தான் பரமாத்மா. பரவஸ்து புமான் ஹ்யாதா திருஷ்டா ஸ்பிருஷ்டா ஸ்ருதா சங்கீர்த்திதா சர்வான் பாபானை உன்மூலயதீதி பவித்ராணாம் பவித்ரம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியாளுடைய பாஷ்யம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஆச்சரியமான பாஷ்யம் பண்ணியிருக்கால் ஆதிசங்கர பகவத் பாதா. எவனை நினைக்கிறதுனாலேயே பரவஸ்து புமானை, பரவஸ்துவான எவனே அவன்தான் புருஷன். அதனால் அவனை சொல்கிற சூக்தத்துக்கும் புருஷ சூக்தம் அப்படின்னே பேர். தொடங்கிறதையும் சஹஸ்ரசீருஷா புருஷா அப்படின்னே தொடங்கிறது. அந்த பரவஸ்துவானே பரமபுருஷனான பகவானே தியாதா, அவனை நினைக்கிறதுனாலையும், திருஷ்டா ஆலயங்களில் போயோ சித்திரங்கள்லேயோ ஆற்றுல உள்ள படங்கள்லேயோ தரிசனம் பண்ணுறதுனாலையும், இல்லை கண்ணை மூடி அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் எங்கேயோ ஒரு நாள் ஆலயங்களில் தரிசனம் பண்ண வடுவூர் ராமனையோ தில்லையுலாக ராமனையோ அது மாதிரி அந்த ராமனை ஸ்மரிக்கிறதுனாலையும், இல்லை அவருடைய புண்ணிய கதைகளான ராமாயணாதி கிரந்தங்களை சிரவணம் பண்ணுறதுனாலையும், நாம சங்கீர்த்தனத்தை அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை சிரவணம் பண்ணுறதுனாலையும் தியாதா திருஷ்டா ஸ்மிருதா ஸ்ருதா சங்கீர்த்திதா. ஜானகிகாந்த ஸ்மரணம்னா ஜெய ஜெய ராமராமா அப்படின்னு லஜ்ஜையை விட்டுட்டு சொல்கிறது சங்கீர்த்தனம். கீர்த்தனம் சங்கீர்த்தனம், அவரை பற்றி பாடுறது சங்கீர்த்தனம். இதனாலேயே சர்வான் பாபானே உன்மூலயதீதி பவித்ராணாம் பவித்ரம். எவரை தியானம் பண்ணுறதுனாலேயே, எவருடைய கதைகளை கேட்கறதுனாலேயே, எவரை நினைக்கிறதுனாலேயே, எவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறதுனாலேயே சர்வான் பாபானே சமஸ்த பாபங்கள்லேருந்தும் வேரோடு அறுத்துடுவானாம் பகவான். உன்மூலயதி, மூலம்னு வேருக்கு பேர். அந்த மூலத்தையே உன்மூலயதி வேரோட பிடுங்கி எரிஞ்சுடுவான் பாப விரக்ஷத்தை. உன்மூலயதீதி பவித்ராணாம் பவித்ரம். மங்களானாஞ்ச மங்களம் அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக ஆச்சாரியால் எழுதியிருக்கார்.
சர்வதா சர்வகாரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்கலம் ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவானி மங்களாயதனம் ஹரிஹி அப்படின்னு மங்களானஞ்ச மங்களத்தை பிடிச்சுனுட்டா ஆச்சாரியாளுடைய பாஷ்யத்தில். பல பக்கத்துக்கு இந்த மங்களம்னு ஏன் சொன்னார், மங்களத்துக்கெல்லாம் மங்களம்னு பகவானை ஏன் சொன்னார் அப்படின்னு சகல இதிகாச புராணங்கள்லேருந்தும் ஆச்சாரியால் எடுத்தெடுத்து சொல்கிறார் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில். அதனால க்ஷேமமாக இருக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. அதுக்கான சரியான உபாயம்தான் புரியலை. நன்னா இருக்கணும், மேலே மேலே மங்களங்கள் நம்மளை தேடி வரணும், மகதுத்தியோகங்கள், கல்யாணங்கள், வம்சவிருத்திகள், என்னென்னலாம் மங்களம்னு நினைக்கிறானோ ஜீவன், அதெல்லாம் மங்களம் புரியறது. அதை அடையிறதுக்கான சரியான பாதை புரியலை. சரியான பாதை எதுனால் பகவானை ஸ்துதிக்கிறது தான். தெரியாமலாம் நம்ம பெரியவாள்லாம் பொழுது விடிஞ்சதுலேருந்து பகவானை ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிண்டு, பெரும்பாலும் பழைய காலங்களில் பிராச்சீன சம்பிரதாயம் கால வேளையில் தான் சஹஸ்ரநாமம் சொல்லுவாள். ஏன்னா பிராத்தகாலம் விஷ்ணுவுக்கு இன்னும் சாயரக்ஷ வேலை பிரதோஷ வேலை பரமேஸ்வரனுக்கு அப்படின்னும் சாஸ்திரங்கள் சொல்கிறது. உஷக்காலத்தில் விஷ்ணுவை நினைக்கிறேன், அஸ்தமிக்கிற காலத்தில் பரமேஸ்வரனே நினைக்கணும். அதனால் காலவேளையில் பெருமாள் கோவில் போவாள். சிவன் கோவிலாக இருந்தால் சாயரக்ஷ வேலையில் போய் தரிசனம் பண்ணுறது, சாயரக்ஷான சிவ தரிசனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புவாள். விஷ்ணு ஆலயம் கால வேளையில் தான் போவாள். அப்படி அழகாக பெரியவாள்லாம் சிட்டையாக வாழ்ந்தாள். சிஸ்டமேட்டிக்கான்னு சொல்கிறாள் இங்கிலீஷில். இப்போது அதுபோல் வாழ்ந்தால் நம்ம பெரியவாள். சஹஸ்ரநாமம் கால வேளையில் தான் சொல்லுவாள். ஏன்னா மூலத்திலையும் எப்படேது பிராத்தருத்தாயே சுச்சிஹி தத்கதமானசா சஹஸ்ரம் வாசுதேவஸ்யே நாம்நாமே தத் பிரகீர்த்தையேது அப்படின்னு இருக்கிறதுனால பிராத்தா எவன் கால வேளையில் எழுந்துண்டு உத்தாயே சுச்சிஹி, எழுந்துட்டதுமே பல்லு தேய்க்காமல் சொல்ல முடியுமா விஸ்வம் விஷ்ணுன்னு? அது சாஸ்திரமாச்சே, அது ஆருஷமாச்சே. ரிஷிகள் சொன்னதை அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். ரிஷிகள் சொன்னதான வேதவியாசருடைய வாக்காக இருக்கிறதுனால அவருடைய வாக்கு சொல்கிறதே நம்மளும் கொஞ்சம் பரிசுத்தமாக்கிண்டு, அவரளவுக்கு முடியலைன்னா கூட அவர் சொன்னதாச்சே. யாரோ ஒருத்தர் சமைச்சா கூட நல்ல வஸ்துக்களை பரமாறுறவாலும் தன்னை நன்னா அலங்காரம் பண்ணிட்டு பரமாறுறாலும். பெரிய இடங்களில் பரமாற வரத்தே அவன் ஒன்றும் கூட சமைச்சிருக்க மாட்டான். ஆனாலும் பரமாற வரத்தே அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அவனுக்கு ஒரு கோட், அவனுக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் பண்ணி வச்சிருக்காள் இல்லையா? பெரிய கல்யாணங்கள்லேயும் பெரிய ஒரு விருந்துகள்லேயும். அதுபோல் வியாசாச்சாரியால் பண்ணி வச்சிருக்கிறதான இந்த பரம அனுகிரகத்தை சொல்கிறதே நம்மளும் கொஞ்சம் சுத்தியோடு கூட அதை சொன்னோமானா, அதனால தான் சுச்சிஹி அப்படின்னு ஒரு பதம். எப்படேது பிராத்தருத்தாயே சுச்சிஹி தத்கதமானசா அப்படின்னு பிராத்த காலத்தில் எழுந்துண்டு ஸ்நானசந்தி பண்ணிவிட்டு, சுச்சிஹின்னா அவர்களுடைய பரிசுத்தி, தேகத்துக்கு ஸ்நானம் பண்ணுறவாள் பண்ணி ஆச்சமனம் பண்ணி சந்தியானுஷ்டானம் பண்ணுறவாள் அந்த காரியங்களை பண்ணிவிட்டு சுச்சிஹி தத்கதமானசா, மனசை அதில் வச்சு சொல்லணும். நிறுத்தி சொன்னால் கூட 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது சஹஸ்ரநாமம். அதை ஓட்டமாக சில பேர் ஓடி சொல்லுவாள். நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன், 2.5 நிமிஷத்தில் ஒருத்தர் சஹஸ்ரநாமம் சொன்னார். வியாசரால் கூட, எழுதின வியாசரால் கூட அவ்வளோ வேகமாக சொல்ல முடியுமா தெரியாது. 2.5 நிமிஷத்தில் விஸ்வம் விஷ்ணுன்னு ஆரம்பித்தா அதுக்குள்ளே வனமாலி கதீஷார்ங்கிங்கிறார். அப்படி எதுக்கு சொல்லணும்? ஆச்சுன்னு எதுக்கு சொல்லணும்? சுச்சிஹி தத்கதமானசா, 1000 நாமத்தையும் ஒரு நாமமும் மனசு வச்சு வாக்கில் படுறா போல விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா ரொம்ப நிறுத்தி சொல்லலைன்னா கூட கொஞ்சம் சமாதானமாக சொல்லணும். நல்ல ஸ்தோத்திரங்கள்லாம் சமாதானத்துக்காக தான். சமாஹித மனசனாய் பகவானிடத்தில் மனசை வைக்கணும். அதற்காக தான் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அதை சுச்சிஹி தத்கதமானசா சஹஸ்ரம் வாசுதேவஸ்யே நாம்நாமே தத் பிரகீர்த்தையேதுன்னு சஹஸ்ரநாமமே நமக்கு எல்லா மங்களத்தையும் கொடுக்கும். பிராத்த காலத்துலேயும் சொல்லலாம், சாயரக்ஷி சொல்லலாம். சாயரக்ஷதுக்காக சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை. மங்களங்கள் வேணுங்கிறவால் அடிக்கடி ராமாயண பாகவதாதி கிரந்தங்களையும் சஹஸ்ரநாமத்தையும் பகவன் நாமத்தையும் அதெல்லாம் ஸ்மரிக்கிறதுக்காக தான் இது மாதிரி உற்சவங்களை ஏற்படுத்தியிருக்கா. ஸ்ரீராமநவமி உற்சவம் அப்படின்னா ஒரு 9 நாளாவது ராமனுக்குன்னு ஒதுக்கி வச்சு நவாகம் படிக்கிறவாள் படிப்பாள். இப்போ நம்ம ஆசிரமத்தில் 9-9-18 நாளாக நடக்கிறது. ராமனுக்குன்னு உள்ள ஆசிரமமாக இருக்கிறதுனால முன்னாடி 9 நாள் பின்னாடி 9 நாள்னு ஆக 18 நாள் 2 நவாகமாக லக்ஷார்ச்சனையோடு கூட அன்னதானங்களோடு கூட நம்ம ஆசிரமத்தில் நடக்கிறது.
பிராமண பூஜனத்தோடு கூட நமோ பிரம்மண்ய தேவாய மகாபுருஷாய மகாராஜாயே அப்படின்னு பாகவதம் ஸ்ரீராமனை கொண்டாடுறது ஹனுமார் ஜபிக்கிறதாக. அதனால் பிராமணாலையும் கூப்பிட்டு அவர்களுக்கும் ராமநவமி புண்ணிய காலத்தில் சொன்னதானங்கள் தண்டுல தானங்கள் இதெல்லாம் பண்ணி அவாலையும் பூஜிச்சு ராமஜனனம் படித்து அந்த வைபவங்கள்லாம் இங்கே ராமர் நடத்திக்கிறார். 5-6 வருஷமாக நம்ம ஆசிரமத்தில் நடக்கிறது. அங்கங்கே அதுபோல் நடக்கிறது. கோகுலாஷ்டமின்னா அதுபோல் 10 நாளைக்கு 8 நாளைக்கு அந்த உற்சவத்தை கொண்டாடுறது. பாகவதத்திலையும் உத்தவனுக்கு சொல்கிற காலத்தில் முமுட்சுவாக இருக்கிறவன் என்னுடைய அவதார காலங்களை விசேஷமாக கொண்டாட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கா பகவான். அந்த அந்த உற்சவத்தை மகோத்சவத்தை ஜென்மோத்சவத்தை விசேஷமாக கொண்டாட வேண்டியது. பகவத் கிருபைக்கு பரிபூர்ணமாக பாத்திரமாகணும்னு நினைக்கிறவன், ஞானம் வேணும்னு நினைக்கிறவன், பகவத் கிருபை பூர்ணமாக வேணும்னு நினைக்கிறவன், திருடமான பக்தி விஸ்வாசம் வேணும்னு நினைக்கிறவன் என்னுடைய ஜென்மோத்சவங்களை கொண்டாட வேண்டியது உத்தவா அப்படின்னும் ஏகாதசத்தில் போய் சொல்லியிருக்கா. தெரியாமல் ஒன்றும் நம்ம பெரியவாள்லாம் பண்ணலை. அந்த ரீதியில் தான் ராமநவமி கோகுலாஷ்டமின்னு ஒரு புண்ணிய காலத்தை குறிச்சிந்தி 1,00,000 ராமநாமா சொல்கிறது அப்படின்னு ஒரு நாளைக்கு 10,000 ராமநாமாவாது ஒரு 9 நாள் 10 நாளில் ராமநவமியில் பூர்த்தி பண்ணுறா போல் வச்சுக்கிறது. ஒரு நவாக பாராயணம் பண்ணுறது, ராமஷடக்ஷரி முதலிய மகாமந்திரங்களை முடிஞ்ச அளவுக்கு ஜெபிக்கிறது. ராமனை நினைக்கிறதுக்கு இது ஒரு காலம், புண்ணிய காலம். இதுக்காக பாக்கி நாள் நினைக்கக்கூடாதுன்னு உண்டா? அப்பதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம்னு எப்பொழுதும் ஸ்மரிக்க வேண்டியவர் பகவான். ஏன்னா நம்ம இருக்கிற இருப்பும் பவேஸ்மின்னி கிளிஷ்யமானானாம் அப்படின்னால் குந்திதே எந்த பக்கத்துலேருந்து என்ன வரும்னு தெரியாது. வாழ்க்கை இந்த நிமிஷம் ஸ்மூத்தாக போயின்னு இருக்கு. ஒரு எஸ்எம்எஸ் போகிறோம், ஒரு ஃபோன் போகிறோம், எதையாவது ஆள் தேடி வந்து சொன்னால் தான் தகவல். இப்போல்லாம் கையிலேயே இருக்கே எல்லாம். அது நல்லதை விட கெடுதலுக்கு தான் அதிகமாக அது உபயோகப்படுறது. பெரும்பாலும் நல்ல விஷயத்துக்காக ஏற்பட்ட அந்த சாதனங்கள்லாம் நல்லத்துக்கு உபயோகப்படுத்துகிறவால் குறைச்சலாக இருக்குது. இது மாதிரி விபரீதங்கள் தேடி தேடி வருது. அப்படி வராமல் இருக்கிற புண்ணிய காலங்களை நல்ல விதமாக பயன்படுத்திக்க, நல்ல விதமாக எப்பொழுதும் நல்ல செய்தியே வரணும், நல்ல விஷயங்களே காதில் விழணும் அப்படின்னு நினைக்கிறவாள் எப்பொழுதும் பகவானே ஸ்மரிச்சுன்னு இருக்கான். நாஸ்தி தேஷாம் அமங்கலம் ஏஷாம் ஹதிஸ்தோ பகவானி மங்களாயதனம் ஹரிஹி அப்படின்னு ரோகார்த்தோ முச்சதே ரோகாதி பயான் முச்சேத பந்தனாதி. ஒரு சஹஸ்ரநாமத்துக்கே எவ்வளோ பலன் சொல்லியிருக்காள். ரோகங்கள்லாம் கிட்ட அண்டவே வேண்டாது, பயங்கள்லாம் கிட்ட அண்டவே வேண்டாது. இப்படியெல்லாம் நமக்கு க்ஷேமங்கள் ஏற்படும், க்ஷேம லாபங்கள் ஏற்படும்னு சொல்லியிருக்காள். தேயம் கீதா கேயம் கீதா நாமசஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம் அப்படிங்கிறார் பஜகோவிந்தத்தில் ஆச்சாரியா. இந்த நாம சஹஸ்ரம், இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னாலே விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். அப்புறம் பல சஹஸ்ரநாமங்கள் ஏற்பட்டதுனால விஷ்ணுன்னு ஒரு பதம் சேர்த்துக்க வேண்டியிருக்கு. சஹஸ்ரநாமம்னாலே விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். பாக்கி சஹஸ்ரநாமங்களுக்கு தான் ராம சஹஸ்ரநாமம், துர்கா சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம்னு சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. முதல்ல ஆதியாக ஏற்பட்ட சஹஸ்ரநாமம் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்போ ஏற்பட்டதான அந்த ஸ்தோத்திரங்களை படிச்சுண்டு பகவானை நினச்சின்னு இருக்கிறதுக்கான புண்ணிய காலங்கள் இதெல்லாம். சஹஸ்ரநாமத்தை ஏன் இங்கே பூர்வமாக அவதாரிக்கையாக சொல்கிறேன்னா 1000 நாமான்னு பேர். அதில் அதிகம் திரும்ப திரும்ப சொன்ன நாமா கோவிந்த நாமா, கேசவ நாமா இதெல்லாம் வருது திரும்ப. ஆனாலும் அதிகம் சொன்ன நாமா எதுனால் ஸ்ரீராமநாமம் தான். விஸ்வம் விஷ்ணு விஷக்காரகான்னு ஆரம்பித்தோமானால் 16 முறை வருது ராமநாமம். சஹஸ்ரநாமம் சொல்கிறவாலே கவனிச்சிருப்பாலா தெரியாது. ராமோ விராமோ விரஜகா மார்கோனேயோ நயோனயான்னு ராமே ராமே ராமேன்னு ஒரு 16 முறை வருது சஹஸ்ரநாமம். அதனால தான் பார்வதி கேட்டதும் சஹஸ்ரநாமத்தையும் விட சுலபமான ஒரு உபாயம் உண்டோ அப்படிங்கிறது கேனோபாயேன லகுனா அப்படின்னதுமே ஸ்ரீராம ராமராமேதி அப்படின்னு விட்டார். ஏன்னால் சஹஸ்ரநாமத்தில் அதிகம் சொன்னது ராமநாமம் தான். ராமநாமம் தான் இதை சொல்ல வந்தது பிரதானமாங்கிறது. அப்போ ராமா ராமா ராமான்னு 3 முறை சொல்கிறதுனாலேயே ஸ்ரீராம ராமராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அப்படின்னு 3 முறை ராமநாமா சொல்கிறதுனாலேயே சஹஸ்ரநாம பலன் கிடச்சுடுறது நமக்கு அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்லியிருக்காரானால் ராமநாமத்தை கொண்டாட வந்தது தான் சஹஸ்ரநாமம். அதனால தான் அதையும் சேர்த்து சொல்கிறேன். நவாக விதியிலையும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால தான் அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்கா. ராமருக்குன்னு பிரத்யேக சஹஸ்ரநாமம் இருந்த பொழுதிலும் கூட
நம்ம பெரியவாள்லாம் விஷ்ணுனுடைய சஹஸ்ரநாமத்தினால தான் அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்காள். சப்தாகத்திலையும் கேட்கவே வேண்டாம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால தான் அர்ச்சனை. ஏன்னா இது ஆருஷம், இது யாசர்வருடைய வாக்கிலேருந்து வந்தது, யாசவாக்கியம் இது. அப்பேற்பட்ட புண்ணிய காலம், ஸ்ரீராமனை நினைக்க வேண்டிய புண்ணிய காலம், எல்லா மங்களங்களும் வேணுங்கிறவாள் இதெல்லாம் மறக்கக்கூடாது. திருப்பி திருப்பி பண்டிகையா அப்படின்னு சில பேர் நினைப்பா. வருஷப்பிறப்பு, இந்த ராமநவமியிலேயே வருஷப்பிறப்பு வருது, அடுத்தடுத்து ஏதோ வந்துட்டே இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில பேர் அப்படி அழுத்துப்பா. பூஜை காரியங்கள்னு சொன்னால் நவராத்திரி, உடனே பிள்ளையார் சதுர்த்தி, கிருஷ்ணாஷ்டமி, மாற்றி மாற்றி ஏதோ வந்துட்டே இருக்கே அப்படின்னு நினைப்பா. பகவானை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பெரியவாள்லாம் அப்படி ஏற்படுத்தி வச்சுருக்கா. ஒரு புண்ணிய காலம், ஒரு சதுர்த்தியிலேருந்து ஆரம்பித்து அக்ஷய திருதியே, சங்கடஹர சதுர்த்தி, கருட பஞ்சமி, இல்லை நாகபஞ்சமி, சுப்பிரமணிய ஷஷ்டி, ரதசப்தமி, துர்காஷ்டமி, ஒன்னொன்று எடுத்து பார்த்தோமானா ஸ்ரீராமநவமி, கிருஷ்ணாஷ்டமி, பாபஹர தசமி, வைகுண்ட ஏகாதசி, குருவாயூர் ஏகாதசி, பிருந்தாவன துவாதசி, எல்லா தினங்களும் புண்ணிய காலம்தான். பௌர்ணமி, அமாவாசை, எல்லா தினங்களும் புண்ணிய காலம்தான். இப்படியான பகவானை நினைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நாயா பிறந்தா இதெல்லாம் தெரியுமா? ஒரு அமாவாசை, நாளைக்கு அமாவாசைன்னு ஒரு நாய்க்கு தெரியுமா? உட்காத்தி வச்சு நீ முழுக்க சொன்னாலும் அமாவாசைன்னா அதுக்கு புரியுமா? ஒரு பூனையை உட்காத்தி வச்சு நாளைக்கு வரப்போகிறது ஸ்ரீராமநவமி 10 நாள்லன்னா அதுக்கு தெரியுமா? நமக்கு தான் பாக்கியம். மனுஷனாக பிறந்தவாளுக்கு தான், அதுலேயும் இந்த சப்தங்கள்லாம் காதில் விழுந்து பரிச்சயமானவாளுக்கு தான் சொன்னதுமே ஆஹா ஸ்ரீராமநவமி வருது அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படுறதே. இது ரொம்ப புண்ணியத்தினால ஏற்படக்கூடியது இந்த பாக்கியம். இந்த ஸ்ரீராமநவமி உற்சவம் நம்ம ஆசிரமத்தில் பிரவச்சன உற்சவம் நேற்றுக்கே தொடங்கியிருக்கு. அதில் அயோத்தியா காண்டம் 87வது சர்க்கம் 8வது சர்க்கம் நேற்றுக்கு ஆச்சு. இப்போ 89வது சர்க்கம். பரதன் நேற்றைய தினம் ஸ்ரீராமர் படுத்துட்டு இருந்த அந்த இங்குதி விருட்சத்தினுடைய அடியிலே கர்ப்ப சயனத்தெல்லாம் பார்த்துட்டு, சுவாமி இப்படி படுத்துட்டு இருந்தாரா, அதுவும் சீத்தை இப்படி படுத்துட்டு இருந்தாளா மகாலட்சுமி, இனிமேல் நானும் பூமியில் தான் படுத்துக்க போகிறேன், இல்லே தர்பையை போட்டு படுத்துக்க போகிறேன், காய்கனிகளை தான் சாப்பிட்டுன்னு இருக்க போகிறேன், ஜட்டாமுருவியோடு தான் ராமர் எப்படி இருக்காரோ அதுபோல் நான் இருக்கேன், ராமருக்கு சம்பந்தமாக நான் இருக்கணும், அவருக்கு என்ன சுகமோ அதுதான் எனக்கு, அவருக்கு அவரோடு தான் எனக்கு அப்படின்னு பரமபாகவதோத்தம பரதாழ்வார் அப்படின்பா வைஷ்ணவ சம்பிரதாயத்தை. இதே லக்ஷ்மணன் ஆழ்வார்னு சொல்லி நான் கேட்டதில்லை. கைங்கரியப்பரர் தான் அவரும். ஆனால் ஆட்பட்டு இருக்கிற பகவானுக்கும் ஆட்பட்டு இருக்கிறது, அடியாருக்கும் ஆட்பட்டு இருக்கிற அமலனாதிப்பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்தே அப்படின்னா, பகவானுக்கு ஒண்டி ஆட்பட்டு இருந்தால் ஆழ்வான ஆக முடியாது. அவன் பக்தனவன். பகவானுக்கும் ஆட்பட்டு அடியவர்களுக்கும் ஆட்பட்டு இருந்தால் தான் ஆழ்வார். அந்த ரீதியில் பரதாழ்வார் அப்படின்னு லக்ஷ்மணர் குறைச்சி சொன்னதாக அர்த்தம் இல்லை. அவர் ராமனுக்குன்னே வாழ்ந்தார், ராமனுடைய வெளியில் சஞ்சரிக்கிற பிராணனாக இருந்தார், மூச்சாக இருந்தார், அது வேறு விஷயம். ஆனால் பரதாழ்வான் அப்படின்னு பரதனை விசேஷமாக கொண்டாடுறது. சத்ருக்னாழ்வார் அப்படின்னு சத்ருக்னையும் சொல்கிறது. ஏன்னால் அவர் ராமன்டையும் பக்தி பண்ணால், ராமநாமனிஷ்டராயும் இருந்தார், பரதனையும் அனுவர்த்திச்சிருந்தார். சத்ருக்னாழ்வார் அப்படின்னு அவரையும் சொல்கிறது. அவருக்குன்னு ஆட்பட்டு இருக்கிறது, ஆழ்ந்து அவரை நினச்சிண்டு அவருடைய அடியார்களுக்கும் சேவை செஞ்சுண்டு, அதனால தான் ஆழ்ந்து இருக்கிறதுனால தான் அவருக்கு ஆழ்வார் அப்படின்னு பெயர். விஸ்வராத்ரிந்து தத்ரைவே கங்காகூலே ச ராகவஹான் பரதா கல்யமுத்தாயே சத்ருக்னமிதம் அப்ரவீத். எனக்குன்னு வாழாமல் பகவானுக்குன்னு வாழறது, அடியார்களுக்குன்னு வாழறது. அவருக்குன்னு வாழறதுன்னா என்ன, எனக்குன்னு வாழறதுன்னா என்னன்னா, எனக்கு தோணுனதெல்லாம் சரி, எனக்கு பிடிச்சதெல்லாம் இருப்பேன், என் நினைவுபடி நான் வாழ்வேன்னு வாழ்ந்தாலானால் தனக்குன்னு வாழறது. பகவானுக்குன்னு வாழறதுன்னா எப்படின்னால் சாத்வி நைஜ விபம் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்கிறாரு. கணவனுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் தனக்கு பிடிச்சதாக ஆக்கிக்கிறது. கணவனுக்கு எது சுகமோ அது எனக்கு சுகம், கணவனுக்கு எதெல்லாம் வேண்டாததோ அது எனக்கும் வேண்டாதது. அப்படி வாழறது. அந்த ரீதியில் பரதன் இனிமேல் ராமனுக்கு அவரும் தரையில் தான் படுத்துக்கிறார், மறுவி கேட்டின்னு இருக்கார், ஜட போட்டுன்னு இருக்கார். ஆனால் நானும் அப்படி இருப்பேன், சத்ருக்னன் கேட்கவே வேண்டார், என்னை அனுவர்த்திச்சவன் அவனும் அப்படி இருப்பான்னு இவரே சொல்லிவிட்டார். நேற்றைக்கு அப்படியெல்லாம் வருத்தப்பட்டு ராத்திரி அங்கேயே தூங்கினார்.
மறுதினம் கார்த்தாலே பரதன் வந்து சத்ருக்னனை எழுப்பதா கங்கை கரையில். யுஷ்யராத்ரிந்து தத்ரைவே கங்காகூலே ச ராகவः பரதா கல்யமுத்தாயே சத்ருக்னமிதம் அப்ரவீத். சீக்கிரமே எழுந்துண்டு பரதன் சத்ருக்னனை பார்த்து சொன்னார், சத்ருக்னோத்திஷ்ட கிம் சேஷே நிஷாதாதிபதிம் குஹம் சீக்கிரமானய பத்ரம் தே தாரயிஷ்யதி வாஹினீம். சத்ருக்னா சீக்கிரம் எழுந்துரு, உனக்கு நல்லது நடக்கட்டும், மங்களம் உண்டாகட்டும். சத்ருக்னோத்திஷ்ட கிம் சேஷே சீக்கிரமானய பத்ரம் தே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். கால வேளையில் நல்ல சொற்களை சொல்கிறது கேட்கறது, பொதுவாகவே நல்ல சொற்களை வாயிலே உபயோகப்படுத்துறது. பத்ரம் பத்ரமிதி ப்ரூயாது அப்படின்னு, பத்ரம்னா மங்களம். அது பாருங்க, அது நல்ல குடும்பங்களில் அது ஒரு பழக்கம். சத்ருக்னா சீக்கிரமானய பத்ரம் தே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் சத்ருக்னா, எழுந்திரு சீக்கிரம். நிஷாதாதிபதிம் குஹம், போய் நிஷாதாதிபதியானே குஹனை அழிச்சுன்னு வா. இன்னும் தூங்கின்னு இருக்கியேடா சத்ருக்னா, அண்ணாவை இன்னும் நம்ம போய் பார்க்கலையே. உத்திஷ்ட கிம் சேஷே, எதுக்கு இன்னும் படுத்துன்னு இருக்கே அப்படின்னா. தாரயிஷ்யதி வாஹினீம், எதுக்கு அழிச்சுன்னு வரணும் குஹனேன்னால் இந்த கங்கையை தாண்டனமே. அந்த காலங்களில் பாலம் கிடையாது, இந்த காலத்திலேயே பெரும்பாலும் கங்கைக்கு பாலம் கிடையாது. தொங்கு பாலம் தான் இப்போது கல்கத்தாலேருந்து ஏற்படுத்தியிருக்கா. அங்கங்கே தொங்கு பாலம் தான். பத்ரிகாசிரமத்துலேருந்து கல்கத்தா கங்காசாகர் பர்யந்தம் தக்ஷிணேஸ்வர பர்யந்தம் தொங்கு பாலம் தான். பெருசாக பாலங்கிறது கிடையாது, அதுக்கு நிரந்தரமான எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் அதில் விக்னங்கள் ஏற்படும். ஏன்னா கங்கை அதுபோல் மகாப்பிரவாகமான நதி. அவள் படகை கொண்டு தான் தாண்ட முடியும். சத்ருக்னா நீ போய் குஹனை அழிச்சுனுவா, ஓடம் தள்ளுறவர் நம்மளை தாண்டி வைப்பார். ஜாகர்மினாகம் ஸ்வபிதி ததைவாரியம் விசிந்தயன்னே. உடனே சத்ருக்னன் சொல்கிறார், இதோ போகிறேன், ஆனால் அண்ணா நான் தூங்கிட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் தூங்கலைன்னா, தூங்கி ரொம்ப நேரமாக தூங்கின்னு இருக்கியே சத்ருக்னா, எழுந்துருன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேலே. ஜாகர்மினாகம் ஸ்வபிதி, அண்ணா நான் தூங்கல்ல, பின்ன என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ததைவாரியம் விசிந்தயன்னு, நமக்கெல்லாம் அண்ணா எவரோ அவரையே நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கும் அண்ணா எவரோ, எனக்கும் லக்ஷ்மணனுக்கும் அண்ணா எவரோ. ததைவாரியம் விசிந்தயன்னு இத்யேவம் அப்ரவீத் பிராத்ரா சத்ருக்னோபி பிரச்சோதிதா. நான் தூங்கல்ல, அவரையே தியானம் பண்ணிட்டு இருந்தேன், இதோ போகிறேன்னு சத்ருக்னன் கிளம்ப. இது சம்பதத்தோரேவம் அந்யோன்யம் நரசிம்ஹயோஹோ ஆகம்ய பிராஞ்சலி காலே குஹோ பரதம் அப்ரவீத். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்னு இருக்கே, அவள் சாமானியப்பட்டவாள் இல்லைன்னா வால்மீகி. அந்யோன்யம் நரசிம்ஹயோஹோ அப்படின்னா நரர்களுக்குள்ள சிரேஷ்டம். பொதுவாக சிங்கண்டாவன் அப்படின்பா. சிங்கம்னா வாள் எங்கேன்னு கேட்பாளா, பிடர்மயிர் எங்கேன்னு கேட்பாளா, உயர்வை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். சிங்கக்குட்டியவன் அப்படின்னு சின்ன குழந்தையில பார்த்தாலும் சுட்டிக்கையாக இருந்ததானா சிங்கக்குட்டியது அப்படிங்கிற உடனே சிங்கம் மாதிரி கத்து அப்படின்னு அதை போய் சொல்லுவாளா, உதாரணத்துக்காக சொல்கிறது. அதுபோல் நரர்களுக்குள்ள சிம்மம் இந்த தசரதனுடைய குழந்தை. ஒன்றும் சாமானியப்பட்டவாள் இல்லை. இங்கே கங்கை கரையில் புழுதியில் படுத்துட்டு இருந்தவாள். அது நிமிஷத்துக்கு நிமிஷம் மரியாதா கிரந்தம். இது ஸ்ரீமத் ராமாயணம் ரொம்ப மரியாதை தெரிஞ்சதான கிரந்தம். அவளுக்கு கொடுக்கக்கூடியதான அந்த மரியாதையை சரியாக சொல்லுவார் வால்மீகி. அந்யோன்யம் நரசிம்ஹயோஹோ, இவர்கள் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்ததை கேட்டுண்டு சத்ருக்னன் போய் கூப்பிடலையா, வந்துட்டாராம் குஹனாவே. ஆகம்ய பிராஞ்சலிஹி காலே, இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறதையே அஞ்சலி பத்தராய் குஹன் வந்தார். குஹோ பரதம் அப்ரவீதி. வந்ததுமே குஹன் பரதனை பார்த்து கேட்கிறார், கச்சித் சுகம் நதி தீரே அவாத்சீஹி காகுத்ஸ்த சர்வரீம் கச்சித்தே சக சைன்யஸ்யே தவ சர்வமனாமயம். பரதரே, காகுத்ஸ்தா ககுத்ஸ வம்சத்தில் வந்தவரே, ராத்திரி நம்ம சிங்கவேரபுரத்தில் நன்னா தூங்கினேல, சௌக்கியமாக நீங்கள் இருந்திருக்கும் ராத்திரி பொழுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுபோல் உங்கள் சைன்யமும் ஒன்றும் குறவில்லாமல் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லேன். குஹஸ்ய தத்து வச்சனம் ஸ்ருத்வா ஸ்நேகாதுதீரிதம் ராமஸ்யானுவசோ வாக்கியம் பரதோ பீதமப்ரவீதி. இப்படி அன்புனால கேட்குறா. எங்கள் கரையில் நதிக்கரையில் மரத்தடியில் படுத்துட்டு இருந்தா கூட
சௌக்கியமாக தூங்கினேலான்னு ஒரு உபச்சாரத்துக்கு விசாரிக்கிறது. தன்னாத்துக்கு வந்தவாளும் உடனே ரொம்ப நன்னா தூங்கினேன், எங்காத்துல கூட அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவா. பழைய காலங்களில் பந்துக்களோ வெளிமனுஷாலோ வந்து போயிட்டு தங்கிட்டு இருந்த காலங்களில் சொல்கிறேன். சௌக்கியமாக இருந்தேன்பா. அசடாக இருந்ததானா எல்லாம் நன்னா தான் இருந்தது, ஒரே ஒரு கொசு ராத்திரி கடிச்சு விடுத்தேன்னு, ரொம்ப வேகமாக அது கடிச்சு எரிஞ்சுது எனக்கு அப்படிங்கோ. அசடாக இருந்ததானா ஒரு கொசு கடிச்சுதுங்கோ. இவாத்தில் 30 கொசு கடிக்க, ஆனால் ஏதோ ஒரு கொசு கடிச்சுது அப்படின்னு வந்தவாள்கிட்ட போய் சொல்லும். அப்படி சொல்லக்கூடாது. வரும் எத்தனை கொசு கடித்தாலும் அவள் ஏதோ கவலையோடு விசாரிக்கிறாள், நம்ம பார்த்துக்கு வந்திருக்கா, அவளுக்கு ஒன்றும் குறையில்லாமல் இருக்கணுமேனு கவலைப்பட்டேன். அவளுக்கும் தெரியாதா கொசு இருக்கிற இடம் இது கடிக்கும்னு தெரியாதா? கும்பகோணம் மாதிரி பழைய காலங்களில் சொல்லுவாள். கும்பகோணம் மாதிரி ஊர்களில் திண்ணை இருக்கும், வாசலில் திண்ணையில் வந்து ஒரு கட்டை மாதிரியே கட்டி வச்சிருப்பாள். தலகாணி மாலையே, தலகாணின்னு ஒன்று வேண்டாம், ரோடோடு போகிறவால திண்ணையில் இருக்கிற அந்த வீட்டுக்குடையவர் சொல்லுவாராம், வாங்கோ எங்கள் ஆற்றுல திண்ணையில் இடம் இருக்குது, படுத்துக்கலாம், சொம்பல ஜலம் தரேன், உங்களுக்கு குடிக்க க்ஷீரம் வேணாலும் தரேன், ராத்திரி பொழுதுக்கு எங்களோட படுத்துக்கோங்கன்னு வாசலில் வெறும்பின போகிற யாத்திரிகாலை கூப்பிடுறார். ஏன் கூப்பிடுறாள் அப்படின்னா, கடிக்கிற கொசு நிறந்து கடிக்குமேங்கிறதுக்காக. திண்ணையில் படுத்துக்கோங்க, உங்களுக்கு தீர்த்தம் தரேன், சொம்பல ஜலம் வச்சுருக்கேன், பசும்பால் கூட இருக்குது, காய்ச்சினது வேணாலும் ஒரு வாய் தர சொல்கிறேன், எங்களோட படுத்துக்கோங்க அப்படின்பா. தெரியும் கொசு கடிக்க போகிறது, கடிக்கிற கொசு தான் நிறந்து கடிக்கட்டுமே, 4 கொசுக்கு 2 கொசு அவரை கடிக்கட்டும், 2 என்ன கடிக்கட்டும். அதுபோல் உபச்சாரம் இல்லை. நம்ம பாத்துக்கு வந்தவாளை விசாரிக்கிறது. அவளும் பெருந்தன்மையாக சொல்லுவாள். நல்ல சத்திய சமாராதனையில் சமையல்லாம் நன்னா இருக்கா அப்படின்னு விசாரிக்க வருவாள், நடத்துகிறவாள். அசடாக இருந்ததுதானா பச்சடியில் கொஞ்சம் உப்பு கூட அப்படிங்க, எல்லாம் நன்னா இருந்தது, பச்சடியில் உப்பு கூட அப்படிங்க. ஒரு தடவை எங்கள் தாத்தாவோட கூட போன சிஷ்யர் அது போல் சொல்லிவிட்டார். ரொம்ப கோச்சுன்னு விட்டாலும் எங்கள் தாத்தா எவ்வளவு பக்ஷ போஜ்யங்கள் அவள் பரமாறி இருக்காள், பச்சடியில் உப்பு இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, நீ என்ன நித்தியம் பச்சடியோட சாப்பிட்றவன் தானே, நித்தியம் உங்கள் அதில் பச்சடி உண்டான்னு 1 மணி நேரம் திட்டினாராம் எங்கள் தாத்தா. இப்படி சொல்லக்கூடாதோனும், பக்தியோடு உபச்சாரம் பண்ணுறவாளுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்கிறது தான் ஒரு மரியாதை, சப மரியாதை. சுகானஹா சர்வரீராஜன்னே பூஜிதாஷ்சாபி தே வயம். அன்புனால அவரும் கேட்குறார் குஹன். பரதனும் சத்ருக்னனும் எங்கே தூங்கினால், ராமனை தான் நினச்சின்னு இருந்தா. ராமஸ்யானுவசோ வாக்கியம் பரதோபீதம் அப்ரவீதி. ராமனிடத்திலேயே மனசை செலுத்தின்னு இருந்த பரதனே குஹன் இப்படி கேட்டதும், ராமன்னாவுக்கு ரொம்ப பிரியமானவர் குஹன்னு தெரியும், பரதனுக்கும் தெரியும். குஹன் வந்து ராமஸ்ய ஆத்மசமசகா அப்படின்னு கீழே சொல்லியிருக்கார் அயோத்தியா காண்டத்திலேயே. தன்னை போல நினைக்கிறவராம் ராமன் குஹனை, ராமஸ்யே ஆத்மசமஹா சகா அப்படின்னு கீழே வால்மீகி சொல்லியிருக்கா. சுமந்திராதிகளுக்கெல்லாம் தெரியும், அது பரதனுக்கும் தெரியும். அதனால ராமனுக்கு பிரியப்பட்ட வாழ்க்கை நம்மளும் பிரியமாக இருக்கணும் அப்படின்னு அதையும் கேட்குறேன். சௌக்கியமாக தூங்கினோம் நாங்கள். சுகானஹா சர்வரீராஜன்னே பூஜிதாஷ்சாபி தே வயம். ஹே வேடுவராஜா, நாங்கள் சௌக்கியமாக தூங்கினோம், அதெல்லாம் இருக்கட்டும், உங்களால் நன்கு உபச்சாரம் பண்ணப்பட்டோம். கங்காது நோபிர் பஹ்வீபிஹி தாசாஹா சந்தாரயம் துனஹா. இப்போ உங்களால் ஆக வேண்டிய ஒரு பெரிய உபகாரம் உங்களுக்கு இருக்குது. இவ்வளவு சைன்யத்தோடு நான் வந்திருக்கேன், யானைப்படை குதிரைப்படையோடு. அயோத்தியே காலியாகி வந்திருக்கு பரதனோட கூட ராமனை அழைக்கிறதுக்கு. எங்கள் அத்தனை பேரையும் இந்த கங்கையை தாண்டி வைக்கணும், அது உங்களுடைய ஒரு உபகாரத்தினால் நடக்கணும்னு பரதன் சொல்ல. ததோ குஹா சந்தோரிதா ஸ்ருத்வா பரத சாசனம் பிரதிப்பிரவிஷ்ய நகரம் தம் ஞாதி ஜனம் அப்ரவீதி. உடனே தன் நகரத்துக்கு சென்று தன் ஞாதிகளெல்லாம் கூட்டின்னு வந்தார், ஓடம் தள்ளுறவர்கள். சம்தொரிதாக மெனக்கடாத அழிச்சுன்னு வந்தாராம். வேலை செய்கிறவாள் அப்படி செய்யணும். நானா போகணுமா, இப்போவே செய்யணுமா, நாளைக்கு செய்யக்கூடாதா, இது செய்யத்தான் வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு வேலையை சொன்னாலானால் உற்சாகவான்கள் உடனே அதை எடுத்து செய்வாள். சம்தொரிதா ததோ குஹா சம்தொரிதா ஸ்ருத்வா பரத சாசனம். பரதன் பெரிய ரச, குஹன் சிற்றரச. அதனால் பரதன் ஆக்ஞியாதன் சொல்கிறார், இங்கே அன்போடு கூட சொல்கிறார். ஆனால் குஹன் எப்படி எடுத்துட்டார்னால், பெரிய ராஜா சக்கரவர்த்தியோட குமாரங்கிறதுனால ராஜாக்ஞியாக எடுத்துட்டார். ஆர்டருக்கு என்ன பேர் சம்ஸ்கிருதத்தில்னா சாசனம்னு பேர்.
ஸ்ருத்வா பரதசாசனம் பிரதிப்பிரவிஷ்ய நகரம் தம் ஞாதி ஜனமப்ரவீதி உத்திஷ்டத பிரபுத்தியத்வம் பத்ரமஸ்து ஹிவ சதா. ஹே பந்துக்களா சீக்கிரம் வாங்கோ, மரக்கலன்கள், மரத்தினால ஆன ஓடங்கள், நாவம்னு பேர் அதற்கு, ஒரு விதமான ஓடங்கள் அது, அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கோ. நாவஹா சமனுகருஷத்வம் தாரயிஷ்யாம வாகினி. ராமனுக்கு உபகாரம் செய்ய பரதன் போகிறார். அவருக்கு கைங்கரியம் பண்ணினோமானால் நமக்கு பெரிய பாக்கியம். திருப்பதிக்கு போகிறேன் அப்படின்னு வாசலில் வந்து நிற்க போனேன் ஏழைகள், சமயபுரம் போகிறேன் அப்படின்னா அதுகிட்ட 2 ரூபா கொடுக்கறது, திட்டக்கூடாது. சும்மா இதே வேலையாக போயிடுது, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு வாசலுக்கு வராருன்னு சொல்லக்கூடாது. சமயபுரம் அம்பாலே அமைச்சிருக்காள்னு நினைக்கிறேன். நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ அம்பாள் நம்மளை நினைக்கிறா. நீ 1 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, அது வேறு விஷயம். அம்பாளுடைய அனுகிரகம் வாசல் தேடி வருது, அதை தட்டக்கூடாது. முடிஞ்சால் கொடு, 10 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, முடியல 1 ரூபா போடு, உன்னால் எவ்வளவு சொல்பம் கொடுக்க முடியுமோ கொடு. ஆனால் பாவம் எப்படி இருக்கணும்னால் சமயபுரம் அம்பாள் நம்மளை ஸ்மரிக்கிறாள்னு நினைக்கிறேன். புரட்டாசி சனிக்கிழமைனா திருப்பதி கோவிந்தா கோவிந்தான்னு நாம் போட்டு திருப்பதி போக மாட்டால் நிச்சயம் தெரியும். இந்த தெரு தாண்ட மாட்டாவா, முனையில் போய் கடையில் தான் செலவழிக்க போகிறாள்னு. ஆனாலும் கோவிந்தா கோவிந்தான்னு வாசலில் வந்து நின்றால், ஆனால் திருப்பதி பெருமாள் நம்மளை நினைக்கிறார். அப்படி தான் சம்பிரதாயம், சத் சம்பிரதாயம். அந்த பாவனையில் செய்யணும். திருப்பதி போகிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு 10 ரூபாய் கொடுத்து உண்டியில் போடுங்க என் பேரை சொல்லி அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கும் வழக்கில் இருக்குது. சபரிமலை போகிறேன், திருப்பதி போகிறேன் அப்படின்னா உடனே செய்ய சொல்கிறது இன்றைக்கும் பழக்கத்தில் இருக்குது. தே ததோக்தாக. அதனால் இங்கே குஹன் சொல்கிறார், இவருக்கு ராமனுக்கு கைங்கரியம் பண்ண பரதன் போகிறார், அந்த பரதனுக்கு கைங்கரியம் பண்ணால் நமக்கு பெரிய பாக்கியம், சாஸ்வதமான பத்ரம் மங்களம் உண்டாகும், வாங்கோ போகலாம். தே ததோக்தாக சமுத்தாயே துவரிதா ராஜசாசனாதி பஞ்சநாபாம் சதான்யே. இந்த சைன்யத்தை அழிச்சுன்னு போகிறதுக்கு எத்தனை படகுகள் வந்ததுன்னார் வால்மீகி? 500 படகுகளாம். பஞ்சநாபாம் சதான்யேவே. ஒரு படகுலையும் ஆயிரக்கணக்கான பேர் போகலாமா. பெரிய படகுன்னா ஏதோ 4 மீனை பிடிக்கிறதுக்காக மீனவன் போவானே அந்த படகு இல்லை. ஒரு 10 மீனை போட்டுன்னு வர போகிற படகு இல்லை இது. ராமேஸ்வரம் மாதிரி மீன் பிடிக்க போகிற படகு மாதிரி இல்லை இது. நாமம்னா பெரிய ஓடம், அது ஆயிரக்கணக்கான பேர் மேலே சொல்ல போகிறார். யாரெல்லாம் போனால் அதுலேன்னு யானையெல்லாம் போகிறது, குதிரைப்படையெல்லாம் போகிறதுன்னா அந்த படகு எப்படி இருக்கணும்? அது மாதிரி படகுல 500 படகான். பஞ்சநாபாம் சதான்யேவே சமானின்யுஹோ சமம் ததா. உடனே என் பந்துக்கள் கொண்டு வந்தார். அந்யாஹா ஸ்வஸ்திக விஜ்ஞேயா மகாகண்டாதரா வராஹா சோபமானாஹா பதாகின்யாஹா யுக்தவாஹாஹா சுசம்ஹதாஹா. பெரிய மணிகள் கட்டப்பட்டதும் இந்த படகுகள் எல்லாம் வர்ணிக்கிறார். அழகான கொடி கட்டப்பட்டிருக்கு. ஸ்வஸ்திகம் அப்படின்னு பேரா அந்த படகுலேயே விசேஷமான படகுகள். ததா ஸ்வஸ்திக விஜ்ஞேயாம் பாண்டு கம்வல சம்ருதாம். அது பரதனுக்குன்னு கொண்டு வந்திருக்காலாம். பரதன் வசிஷ்டாதிகள் ராஜமாதாக்கள்லாம் போகிறதுக்குன்னு அதில் பட்டெல்லாம் விரிச்சிருக்கான். பாண்டு கம்பல சம்ருதாம். பாண்டுன்னா வெண்மை, பாண்டு கம்பலம்னா வெண்பட்டுகள். வெண்பட்டுகள்லாம் அதில் விரிக்கப்பட்டிருக்கான். சனந்தி கோஷாம் கல்யாணிம் குஹோனாவம் உபாகரத்து. அங்கே வாத்திய கோஷங்களும் அதில் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கான். தாமாருரோக பரதா சத்ருக்னஷ்ச மகாபலஹா. பாக்கி படகுகளில் பாக்கி சைன்யங்கள்லாம் கூட வந்தவாள்லாம் ஏறிண்டா. இந்த உயர்ந்த பட்டு விரிக்கப்பட்டதான அந்த ஸ்வஸ்திகம்ங்கிற படகுல பரதன் ஏறிண்டார். கௌசல்யாச்ச சுமித்ராச்சே யாஷ்சான்யா ராஜயோஷிதா புரோஹிதஸ்ச தத்பூர்வம் குரவோ பிராமணாச்சயே அனந்தரம் ராஜதாராஹ ததைவ சகடாபனாஹ. இன்னொரு உயர்ந்த சொஸ்திக படகு வந்தது. மணிகள்லாம் கட்டப்பட்டு விதானங்கள்லாம் கட்டப்பட்டு கொடிகளோட கூட அந்த படகுல கௌசல்ய முதல்ல ஏறினாள். அப்புறம் சுமித்ரை ஏறினாள். கௌசல்யாச்ச சுமித்ராச்சே. இந்த கூட்டத்தில் கைகேயின்னு தான் இருக்கா. ஆனால் வால்மீகி முடிஞ்ச அளவுக்கு அவளை பற்றி பேசுகிறத தவிர்ப்பார். ஏன்னா அவ்வளோ அபிப்பிராயம் கிடையாது கௌசல்யிட்ட அவருக்கு, கைகேயிட்ட அவருக்கு. கௌசல்ய ஏறினால் சுமித்ரை ஏறினால்னுட்டு இன்னும் ராஜபத்னிகள் யாரெல்லாம் உண்டோ அவெல்லாம் ஏறினால்னு விட்டார். கௌசல்யாச்ச சுமித்ராச்சே யாஷ்சான்யா ராஜயோஷிதா புரோஹிதஸ்ச தத்பூர்வம். வசிஷ்டர் வாமதேவர் முதலிய குருமார்களும் வந்திருக்காள்.
அவளும் ஏறினால் புரோஹிதஷ்ச தத்பூர்வம் குரவோ பிராமணாச்சயே அனந்தரம் ராஜதாராக ததைவ சகடாபனாக. பூஜ்யர்களான பிராமணர்களும் குருமார்களும் ஏறினால், நிறைய பொருட்களோடு கூட ஏறினால், ஆவாசமாதீபயதாம் தீர்த்தம் சாப்பியவகாகதாம் பாண்டா நிஜாதாதானாம் கோஷஸ்திரிதிவ மஸ்பிருஷதி. தங்கியிருந்த இடத்துல ஒரு பெரிய சைன்யமே தங்கினதானால் ஒரு பெரிய வேஸ்ட் கூடுமே, குப்பைகள். என்ன அழகு பாருங்க, வால்மீகி சொல்கிறார், அத்தனை குப்பைகளையும் ஒன்று சேர்த்து கொளுத்துட்டு கிளம்பினாலாம். அந்த குப்பைகளெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தான் தங்கின இடத்துல. அயோத்தின்னா அயோத்தி ஜனங்கள்லாம் ரொம்ப இங்கிதம் உடையவாலாம், ரொம்ப நாகரீகம் உடையவாலாம். ஆவாசமாதீபயதாம், தங்கியிருந்த இடத்துல உள்ள அசுத்தங்கள் ஆவாசங்கள் எல்லாம் ஆதீபயதாம், எல்லாத்தையும் சேர்த்து போட்டு குப்பைகளெல்லாம் கொளுத்திவிட்டு தீர்த்தம் சாப்பியவகாகதாம், சில பேர்கள் அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு தீர்த்தத்தில் ஸ்நானங்களும் பண்ணிவிட்டு சமங்கள் எல்லாம் எடுத்துட்டு சுத்தமான அந்த படகுல ஏறினால் அந்த சப்தங்கள் அந்த சைன்யங்கள் போகிறதே அந்த சப்தம் ஆகாசத்தை எட்டின்னு தான். பாண்டா நிச்சாததானாம் கோஷஸ்திரிதிவமஸ்பிருஷதி, சைன்யமே போச்சானால் ஒரு இடத்துல சத்தம் கேட்குமோனும். அதுபோல் ஒரு பெரிய கோஷம் ஆகாசத்தை பலந்து தான். பதாகின்யஸ்துதானாவஹ ஸ்வயம் தாசைரதிஷ்டிதாக வஹந்தியோஜனமாரூடம் ததா சம்பேதுராசுகாஹான். அந்த குஹனோட பந்துக்களே அந்த நாவத்தை ஓற்றா. ஆச்சரியமான துவஜங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. அதில் ஜனங்கள் பல பேர்களை சுமந்து போயின்னு இருக்கு கங்கையில். நாரீணாம் அபிபூர்ணாஸ்து காஷ்சித் காஷ்சித்து வாஜினாம் காஷ்சித் தத்ர வஹந்தி ஸ்மே யானயுக்மம் மகாதனம். ஸ்திரீக்களும் குதிரைகளும் அந்த படகுகள் முழுக்க அப்படி இருந்து தான். ரதங்களும் வாகனங்கள்லாம் அதெல்லாம் சுமந்து தான் அந்த நாவங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போச்சான். கேரளத்தில் பார்த்தோமானா பெரிய பெரிய லாரி பஸ்ஸெல்லாம் போகும் படகுல. கார்லாம் போகிறவால சில இடங்களில் பாலம் இல்லைன்னா காரோடையே வச்சு தள்ளி விடுவான். காரில் இருக்கிறவாலையும் இறங்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு 5 பேர் காரில் இருந்தாலானா அவளும் காரில் வச்சு காரோட அவளோட சேர்த்து கொண்டு படகுல இக்கரையிலேருந்து அக்கறையில் கொண்டு விட்டுவிடுவார். காமணி அரை மணியில் கொண்டு இக்கரையிலேருந்து அக்கறை பெரிய நதிகளெல்லாம் நிமிஷமாக தாண்டி வச்சுட்டு நூற்றுக்கணக்கான ரூபாய் வாங்கின்னு விடுவார். காஷ்சித் தத்ர வஹந்தி ஸ்மே யானயுக்மம் மகாதனம் தாஸ்மகத்வா பரம் தீரம் அவரோப்பிய ச தம் ஜனம் நிவృత్తాஹ காண்ட சித்ராணி கிரியந்தே தாசபந்துபிஹி. அப்படி அக்கறைக்கு சில ஜனங்கள் போய் சேர்ந்தால் சில பேர்கள் என்ன பண்ணினால் யானைகளை கட்டிண்டு அம்பராத்தூணியை மேலே கட்டிண்டு யானைகளை கங்கையிலேயே இறக்கி ஓட்டினார். யானைகளுக்கு சந்தோஷம், குளிர்ந்த ஜலத்தில் போகிறது, தானும் கரையேறிவிடலாம்னு சில பேர் யானை மேலே ஏறிண்டு யானையை வச்சு கடந்தால் சவைஜயம் தாஸ்து கஜாஹா கஜாரோஹே பிரச்சோதிதாக. அம்பாரிகளோட கூட யானைக்கு வைஜயந்தியாகா அப்படின்னு கஜாரோஹைஹி. அந்த பாகர்களும் யானைகளை அந்த கங்கையில் செலுத்தினால் சில பேர் கையாலேயே நீச்சல் போட்டு போய் சேர்ந்தால் நாவச்சாருருஹுஸ்துவன்யே ப்ளவைஸ்தேருஸ்ததாபரே. மரக்கலைகளை வச்சுட்டு தொப்பக்கட்டைகளை வச்சுன்னு சில பேர் கடந்தால், சில பேர் பானைகளை கவுத்து போட்டுண்டு அந்நே கும்பகட்டைஸ்தேரு அந்நே தேருஷ்ச வாகுபி, அதை வச்சுட்டே நீச்சல் போட்டுண்டு அக்கறைக்கு போனால் சா புண்ணியாத்வஜினி கங்காம் தாசைஹி சந்தாரிதா ஸ்வயம் மைத்ரே முகூர்த்தே பிரயாகவனமுத்தமம். சூரியோதயமாயி 4 நாழிகையிலேருந்து 6 நாழிகைக்கு மைத்திரம்னு பேர். அந்த முகூர்த்தத்துக்கு மைத்திரம்னு பேர். ஒரு நாழிகைன்னா 24 நிமிஷங்கள். ஜோசியத்தில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 4 நாழிகைன்னா 4 2 8 நன்னாங்கு 16 86 நிமிஷம், 1.5 மணி நேரம். 6:30 மணிக்கு உதயம்னால் 8 மணிக்கு மைத்திரங்கிற இந்த முகூர்த்தம் ஆரம்பிக்கும். 1 மணி நேரம் முகூர்த்தம்னு சொன்னால் 1 மணி நேரம். 1.25 மணி நேரம் முகூர்த்தம்னு பேர்.
அந்த 3 நாழிகை அந்த மைத்திரத்தில் மைத்ரே முகூர்த்தே பிரயோ பிரயாகவனமுத்தமம். அந்த கங்கையை தாண்டி விடுத்தான் அத்தனை சைன்யங்களும் அத்தனை நாவங்களும் அந்த ஒரு முகூர்த்தத்துக்குள்ளே மைத்திரங்கிற முகூர்த்தத்தில் பிரயாகவனத்துக்கு போயிட்டார். இந்த சமுத்திரத்தை இந்த கங்கையை தாண்டினா உடனே யமுனையோட சேர்ற இடம் பிரயாகேன்னு பேர். அங்கே ஒரு வனம் பிரயாகவனமுத்தமம். அதுதான் இன்றைக்கி அலகாபாத்துங்கிறால். திரும்ப இப்போ பிரயாக்ராஜ்னே பேர் வந்து கொடுத்து இந்த அதை நடுப்புற கொஞ்சம் காலங்கள் அலகாபாத்துன்னா இப்போ திருப்பி அதே இடத்துக்கு பிரயாக்ராஜ் அப்படின்னே பேர் வந்து கொடுத்து. கும்பமேளாலாம் ரொம்ப ஆச்சரியமாக சில வருஷங்கள் முன்னாடி நடந்தது. கோடிக்கணக்கான பேர் 10 கோடி பேர் போய் ஸ்நானம் பண்ணினால் அப்படின்னா பிரயாகவனமுத்தமம். ஆஸ்வாசயித்வா சமும் மகாத்மா நிவேசயித்வா யதோபஜோஷம் திரஷ்டும் பரத்வாஜம் ரிஷி பிரவரியம் ரித்விக்விருதா சம்பரதா பிரதஸ்தே. இந்த மகாத்மாவான பரதர் சைன்யங்களை உற்சாகப்படுத்திண்டு அந்த பிரயாக வனத்திலேயே அவளெல்லாம் இருக்கும்படியுமாக 4 வார்த்தைகளை சொல்லி இருக்க பண்ணிவிட்டு, ஏன்னா பரத்வாஜ ஆசிரமம் கண்ணுக்கு தெரிஞ்சு கொடுத்தான். அவரை போய் பார்க்கணுங்கிற அபிப்பிராயத்தில் திரஷ்டும் பரத்வாஜம் ரிஷி பிரவரியம் ரித்விக் விருதா சம்பரதா பிரதஸ்தே. ரித்விக் கணங்களோடு கூட இருக்கிற பரத்வாஜனை பார்க்கணும்னு சங்கல்பிச்ச அந்த பரதன் தன்னோட கூட வசிஷ்டாதிகளை அழிச்சுண்டு அங்கே போகிறார். சப்ராஹ்மணஸ்யாஸ்ரமம் அபியுபேத்தியே மகாத்மனோ தேவ புரோஹிதஸ்ய ததரிசரம்யோட்டஜ விரக்ஷண்டம் மஹத்வனம் பிரீத்திகரம் சுரம்யம். இந்த சங்கத்தோடு கடைசி ஸ்லோகம். அந்த பரத்வாஜர் எப்பேற்பட்டவர்னால் யாரை பார்க்க போனால் பரத்வாஜரே. அந்த பரத்வாஜர் எப்பேற்பட்டவர்னால் சப்ராஹ்மணஸ்யாஸ்ரமம் அபியுபேத்தியே தத்துவத்தினுடைய சாரத்தை அறிஞ்சவரான், உட்பொருளை வேதத்தினுடைய உட்பொருளை அறிஞ்சவரான். தேவபுரோஹிதஸ்யே தேவர்களாலையும் வணங்கப்படக்கூடிய மகாத்மாவாம் இந்த பரத்வாஜர். பரத்வாஜர் வேதத்திலேயே கொண்டாடப்படுற ரிஷி. சில பேர்களுக்கு தான் அது போல ஒரு பாக்கியம். பரத்வாஜேப்தியா மந்திரியா வேதாவாயேதே அனந்தாவை வேதாக. பரத்வாஜரை பற்றி வேதமே ரொம்ப கொண்டாடி சொல்லியிருக்கு. அவர் அத்தியனம் பண்ண வைபவங்கள் எல்லாம் பற்றி ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருக்கு. மகாத்மனோ தேவபுரோஹிதஸ்யே தேவர்களாலையும் நமஸ்கரிக்கப்படுறவரா. ரிஷிகணங்களை தேவர்கள் போற்றுவார். ஏன்னா அந்த ரிஷிகளுக்கு அப்புறம் தான் தேவர்கள். கஷ்யப ரிஷிட்டேருந்து வந்தவரால் தானே தேவதைகள். ஆனாலும் ரிஷி தேவர்களால் போற்றப்படக்கூடிய ரிஷிகளுக்குள்ள அக்ரகண்யராம் பரத்வாஜ். மகாத்மனோ தேவபுரோஹிதஸ்யே அதில் முதன்மையானவரா இவர் மகாத்மாவா. அப்பேற்பட்ட பரத்வாஜருடைய ஆசிரமம் எப்படி இருந்ததுன்னால் பிரீத்திகரம் சுரம்யம் நிறைய புஷ்ப செடிகளும் துளசி வனங்களுமாக இருக்கு. ததரிசரம்யோட்டஜ விரக்ஷண்டம் மஹத்வனம் பிரீத்திகரம் சுரம்யம். அழகான அந்த ஆசிரமம் புஷ்ப மரங்களாலேயும் புண்ணியமான விரக்ஷங்களாலேயும் பில்வம் பலாசம் இதெல்லாம் புண்ணியமான விரக்ஷங்கள். சாதாரண காடுக்கும் புண்ணியவனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சாதாரண காடுன்னா அதில் கருகமரமும் இருக்கும், எருக்க மரமும் இருக்கும், எல்லா விதமான விஷமரங்களும் இருக்கும், நல்ல மரங்களும் கலந்து இருக்கும். ஆனால் புண்ணியாசிரமத்துக்கு என்ன பெருமைன்னால் நல்லதே இருக்குது. நல்லவர்களை சுற்றி நல்லதே இருக்கும். ஒரு பலாச விரக்ஷம், ஔதும்பர விரக்ஷம், ஒரு பில்வ விரக்ஷம், புஷ்பச்செடிகள் இதெல்லாம் நிறைஞ்சு நல்லதே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆசிரமமாக அந்த ஆசிரமத்தை கண்டாராம். வசிஷ்டரோட பரதன் முன்னாடி போகிறார். ததரிசரம்யோட்டஜ விரக்ஷண்டம் மஹத்வனம் பிரீத்திகரம் சுரம்யம். பரத்வாஜாசிரமத்துக்கு என்ன பெருமைன்னால் பாம்பும் தேரையும் சேர்ந்து விளையாடுமா, மானும் புலியும் சேர்ந்து விளையாடுமா, பசுவும் சிங்கமும் ஒன்று உறைஞ்சிட்டு போகுமா. அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதோ வைரத்தியாகா அப்படின்னார் பதஞ்சலி யோகசூத்திரத்தில். பதஞ்சலி யோகசூத்திரம் பண்ணினாரே அந்த ரிஷி சொல்கிறார்,
எவ்வளவுக்கு எவ்வளோ அஹிம்சையை கடைபிடிக்கிறாளோ, இந்த யோகத்தில் சித்தி அடைகிறாளோ, அவர்கள் முன்னாடி எப்படி இருக்கும் ஜீவராசிகள்னால் ஒன்றுக்கு ஒன்று சத்ருவாக இருக்கிறது கூட அவள் முன்னாடி அடங்கி இருக்குமா? அவளுடைய சாநித்தியம் என்ன பண்ணுமா? அவர்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் சாந்தமாக ஆகிடுமா? வெளியில் வந்தால் பழையபடி வைரத்தை காமிக்கும். ஆனால் அவர்களோட எல்லைக்குள்ளே வந்துவிட்டால் ஆனால் சாந்தமாக ஆகிடும். இதுக்கு பல மகான்களோட சந்நிதியிலெல்லாம் பார்த்தா தெரியும். பகவத் ஆலயத்தில் கூட பார்க்க முடியாத வைபவங்களே மகான்களோட சந்நிதியில் பார்க்கலாம். பிடிக்காதவாளாக இருந்தால் கூட மகான்கள் முன்னாடி இருந்தாலானா ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக இருப்பார். ஏன்னா அவளுடைய அந்த அஹிம்சை, அவளுடைய அந்த ஒரு சாந்தம் எல்லாருக்கும் ஒரு ஆறுதலை கொடுக்கறது. அதனால அவள் முன்னாடி எல்லாரும் சாந்தாலாக இருப்பார். சந்நிதி விசேஷம். அதுபோல் பரத்வாஜருடைய ஆசிரமம் ரம்யமாக இருக்குது. மகாமந்திரங்களால் ஹோமங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் நடக்கிறது. அந்த பரத்வாஜருடைய ஆசிரமத்தை கண்டால் அப்படிங்கிறதோட அந்த சர்க்கம் முடிகிறது. அடுத்ததாக 96வது சர்க்கம். பரத்வாஜாஸ்ரம் திருஷ்டுவா குரோஷாதேவ நரரிஷபா பலம் சர்வம் அவஸ்தாப்பியே ஜகாமசஹ மந்திரிபிஹி. ஓரளவு பரியந்தம் சைன்யத்தை கொண்டு போய் நிறுத்திவிட்டா. நீங்கள் வர வேண்டாம், இங்கே இருங்கோன்னு விட்டு. ஏன்னா யானை படையும் குதிரைப்படையும் ஆசிரமத்துக்குள்ளே வந்துதானால் ரிஷிகள்லாம் செடிகளை தன் குழந்தைகள் போல பார்த்துப்பார். தன் புத்திரர் புத்திரியை எப்படி கொண்டாடுவாலோ அதுபோல் ரிஷிகள் ஆசிரமங்களில் அந்த செடி கொடிகளை பாவிப்பார். இந்த குதிரைப்படையும் யானைப்படையும் உள்ளே வந்துதானா தும்சம் பண்ணிவிடும். ஆசிரமத்தினுடைய ஒரு சாந்தம், அந்த ஒரு சன்னிவேஷம் மாறி போயிடும். யானையும் குதிரையும் வந்துதானா சமாதானமாக இருக்கணும். ஆசிரமங்கிறது பரபரப்பாக இருக்கக்கூடாது. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போல், சென்ட்ரல் போல் அப்படி இருக்கக்கூடாது. ஆசிரமங்கிறது சமாதானமாக இருக்கணும். அங்கே இருக்கிற வரவாளுக்கும் சமாதானத்தை கொடுக்கணும். ஆசிரமம் ஸ்ரமணாசனம்னார் மகாபாரதத்தில் வியாசாச்சாரியா. ஆசிரமம்னு எந்த இடத்துக்கு பேருனால் எங்கே வந்தால் நம்மளுடைய சம்சார தாபங்கள்லாம் உபரத்தியாரதோ, சமாதானமாகிறதோ சித்தம், அதுக்கு தான் ஆசிரமம்னு பேர். இங்கேயும் காமக்ரோதங்களும் அசூயையும் கோபதாபங்களும் இருந்துதானால் அப்போ அது ஆசிரமமாகாது. அதுவும் சாதாரண வீடு போல தான். ஆசிரமஹா ஸ்ரமநாசனஹா அப்படின்னார். இன்னொரு இடத்துல ஆசிரமம் ஸ்ரமநாசனம் அப்படின்னார். பரத்வாஜாசிரமம் திருஷ்டுவா குரோஷாதேவ நரரிஷபா. குரோஷம் அப்படின்னு ஒரு அளவு, தூரத்தினுடைய ஒரு அளவை சொல்கிறதுக்கு மைல், கிலோமீட்டர், மீட்டர், மில்லிமீட்டர் எல்லாம் இன்றைக்கி சொல்கிறாலும் அதுபோல் புராண காலங்களில் இத்திஹாச காலங்களில் யோஜனை, குரோஷம் இதெல்லாம் சொல்லப்பட்டது. குரோஷங்கிறத 20 மைல்னு சொல்கிறாள், 2 மைல்னு சில பேர் கணக்கெடுக்கிறாள். பரத்வாஜாசிரமம் திருஷ்டுவா குரோஷாதேவ நரரிஷபா. ஒரு யோஜனைன்னா 10 மைல்னு சொல்கிறாள், 8 மைல்னு சொல்கிறாள். ரொம்ப காலம் முன்னாடி புழங்கின வார்த்தைகளாக இருக்கிறதுனால 2-3 அபிப்பிராயங்கள் இருக்குது அதில். பரத்வாஜாசிரமம் திருஷ்டுவா குரோஷாதேவ நரரிஷபா. கொஞ்சம் தூரத்தில் அந்த ஆசிரமம் தெரிஞ்சுடுத்துன்னதுமே சைன்யத்தெல்லாம் நிறுத்தினார். அப்புறம் மந்திரிகளோட கூட போனோமானால் ராஜதோரணை வந்துவிடும். ஒரு மகரிஷியை பார்க்க போகிறதே ராஜதோரணியாக போகக்கூடாதுங்கிறதுனால ஜகாம சஹமந்திரிபிஹி பலம் சர்வம் அவஸ்தாப்பியே ஜகாம சஹமந்திரிபிஹி. கொஞ்சம் தூரத்தில் சைன்யத்தை நிறுத்தினார். கொஞ்சம் தூரம் கழித்து போயின்னு இருக்கிறதே மந்திரிமார்களெல்லாம் நிறுத்தினார். மகாத்மாவான நரரிஷபா பத்யாமேவகி தர்மஜ்ஞா ன்யஸ்தசஸ்திர பரிச்சதா. தன்னோட ஆயுதங்கள், அம்பரா துணிகள் எல்லாத்தையும் மந்திரிமார்கள்ட்ட ஒப்படைச்சுட்டு ராஜாக்கள் தன் கையில் எப்போதும் ஒரு ஆயுதம் வச்சுருப்பா. ஆயுதம் இன்னும் கையில் ராஜபுத்திரர்கள்னு இன்றைக்கும் கையில் சின்ன கத்தி வச்சுருக்கா இல்லையா? பஞ்சாப் மாதிரி இடங்களில் சின்ன கத்தி வச்சுருப்பா. சிங்குகள்லாம் அந்த இதுலேயே ஒரு ஊசி போல், கோணூசி போல் அந்த இதுலேயே வச்சுருப்பா. வாளுக்கெல்லாம் பயம், சத்ரு பயம் அதிகம், சத்ருக்கள்கிட்டேருந்து பயம் அதிகம். அதனால் தற்காப்புக்கு அவள் எப்போதும் கையில் ஒரு ஆயுதங்களை வச்சுன்னு இருப்பாள். சின்ன சோட்டா கத்தி வச்சுன்னு இருப்பாள் இடுப்பில். அதுபோல் ராஜாக்கள் எப்போதும் கையில் ஆயுதத்தோடு இருப்பாள். அந்த ஆயுதங்களெல்லாம் கைட்டினாராம் பரதன். காலால் நடந்து போனாராம். ஆசிரமத்தில் செருப்பு போட்டுன்னு போகக்கூடாதுன்னு பத்யாமேவ ஹி தர்மஜ்ஞா. தர்மம் அறிஞ்சவரான அந்த பரதன் சத்ருகனோட கூட ன்யஸ்தசஸ்திர பரிச்சதா. ராஜாக்களின் உடையதான சத்திரஜாமராதி உபச்சாரங்களையும் எட்டி வச்சு விட்டு, ஆயுதங்களையும் எட்டி வச்சுட்டு, வசானோ வாசசீக்ஷௌமே புரோதாய புரோஹிதம்.
ஒரு மகரிஷியை பார்க்க போகிறோங்கிறது. பரதன் என்ன பண்ணுறார், வசிஷ்டரை நீங்கள் முன்ன போங்கோங்கிறார். வசிஷ்டர் போய் அவரோட பின்னாடி வந்தவராக தன்னை காமிச்சுக்கணும்னு பரத்வாஜருக்கும் தன்னை போல உள்ளவாளை பார்த்தா தான் பிரீத்தி அதிகம் உண்டாகும். ஒரு ராஜா வந்தால் கூட பெருசாக சந்தோஷப்பட மாட்டால் மகான்கள், சாதுக்கள் வந்தால் சந்தோஷப்படுவார். பிருந்தாவனத்தையே கூட சொல்லுவார். ராஜா வந்தால் கூட லட்சியம் பண்ண மாட்டாலாம் விரஜவாசிகள். இதே ஒரு சாது வந்தார், பாபா வந்தார்னாலால் கொண்டாடுவார். பண்டரிபுரம், பிருந்தாவனம் இந்த மாதிரி க்ஷேத்திரங்களில் இன்றைக்கும் அந்த பெருமைகள் இருக்கு. பத்யாமேவ ஹி தர்மஜ. அதனாலே வசிஷ்டரை முன்னிட்டு கொண்டு புரோதாய புரோஹிதம் ததா சந்தர்சனே தஸ்யே பரத்வாஜஸ்ய ராகவः மந்திரிணஸ்தானவஸ்தாப்யே ஜகாமானுபுரோஹிதம் வசிஷ்டமத திருஷ்டைவே பரத்வாஜோ மகாதபாः. முதல்ல வசிஷ்டரை தான் கண்டாராம் பரத்வாஜர். சஞ்சசாலாசனாத்தூர்ணம், உடனே பரபரந்துண்டு தன் ஆசனத்திலேருந்து எழுந்துட்டாராம். பரத்வாஜரே சாமானியப்பட்டவர் இல்லைன்னு இப்போ தான் சொன்னேன். அந்த பரத்வாஜர் பார்த்ததும் தன் ஆசனத்திலேருந்து பரபரந்து எழுந்திருக்கணுமா, ஆனால் வசிஷ்டரோட பெருமை எத்தகையதாக இருக்கணும். சஞ்சசாலாசனாத்தூர்ணம் சிஷ்யான் அர்க்கியமிதி ப்ருவன்னே. சிஷ்யா, மகாத்மா வரார், வசிஷ்டர் வரார், சீக்கிரம் அர்க்கிய பாத்தியம் எடுத்துன்னு வான்னு சீக்கிரம்ங்கிறாராம். ஒரு பெரியவா வந்தாலானா அப்படி ஒரு அவளுக்கு கொடுக்குற அந்த பகுமானம் தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விதம். பரபரக்கக்கூடாது, ஆனால் அந்த சந்தோஷத்தை காட்டார். இப்போ பால்காரன் வரா போல, பேப்பர்காரன் வரா போல அவள் வந்ததையும் அப்படியே எடுத்துட்டோமானால் அவளுக்குள்ள பகுமானம் குறையும் இல்லையா. ஒரு பால்காரர் கொண்டு போட்டு போகிறார், ஒரு பேப்பர்காரர் வீடுன்னு சொன்னால் கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை பேர் வருவாள். அவளை போலேயே வர சாதுக்களையும் பெரியவாளையும் நினைக்கக்கூடாது. அதுக்காக பரபரந்துண்டு அவள் மேலே போய் விழுந்துவிடக்கூடாது. சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தார். சஞ்சஜாலாசனாத்தூர்ணம் சிஷ்யானர்க்கியமிதி ப்ருவன்னி. சிஷ்யா, சீக்கிரம் அர்க்கியம் எடுத்துன்னு ஒரு பெரியவாள் கண்டாலானா அர்க்கியம் பாத்தியம் ஆச்சவனியம்னு ஒரு 3 மரியாதைகள். காலலம்பிக தீர்த்தம் கொடுக்கறது, சாப்பிட தீர்த்தம் கொடுக்கறது, காலலம்பிண்டா ஆச்சமனம் பண்ணுறதுக்கு பஞ்சபாத்திரம் கொடுக்கறது. வசிஷ்டமத திருஷ்டைவே பரத்வாஜோ மகாதபாः சமாகம்ய வசிஷ்டேனே பரதேனாபிவாதிதா. வசிஷ்டர்னு சொன்னால் சப்தரிஷியில் ஒருத்தர். 3 வேளையும் நம்ம நினைக்கிறோம். பூராதி சப்தவியாகிருதீனாம் அத்ரி பிருகு உத்ஸே வசிஷ்டே கௌதமே காஷ்யபே ஆங்கீரச ரிஷயா அப்படிங்கிறோம் இல்லையா. மகாபுருஷா வசிஷ்டர்லாம் நட்சத்திரங்களில் இன்றைக்கி சப்தரிஷி மண்டலம் வசிஷ்ட நட்சத்திரமே இருக்குது ஆகாசத்தில். அந்த விவரம் தெரிஞ்சவாள் அந்த வசிஷ்ட நட்சத்திரம், அருந்ததி நட்சத்திரத்தெல்லாம் காணுவாள். வசிஷ்டமத திருஷ்டைவே பரத்வாஜோ மகாதபாः. பார்த்த மாத்திரத்திலே வசிஷ்டரை கண்டு சமாகம்ய வசிஷ்டேனே பரதேனாபிவாதிதா. வசிஷ்டரை கண்டுட்டார்னதுமே பரதனும் போய் நமஸ்காரம் பண்ணினார். அபுத்தியத மகாதேஜாக சுதம் தசரதஸ்யதம். அவர் போய் நமஸ்காரம் பண்ணதுமே அடிக்கடி வந்து போகிறவாள் இல்லை, வாழ்லாம் அரண்மனைக்கும் ராஜகரத்துக்கும் அயோத்திக்கும் வந்து போகிறவாள் இல்லை. ரிஷிகள் எப்போதுமே கூட்டம் கூடுற இடத்த விரும்ப மாட்டான். சமாதானமாக இருக்கக்கூடிய ரிஷிகள், வரவாளுக்கும் சமாதானத்தை தன் சந்நிதியில் தரக்கூடிய ரிஷிகள், சமாதானமே இல்லாத கூட்டத்தில் போய் எப்படி நிற்பாள். நகரத்துலேயும் பெரிய ராஜ தர்பார்லேயும் பார்க்க வேணால் பிரமிப்பாக இருக்குமே தவிர செத்த நாளைக்கு மேலே பார்த்தோமானா அசாந்தி தான் இருக்கும். அங்கே இது மாதிரி பரபரப்பாக இருக்கிற இடங்களில் அதனால் விரும்ப மாட்டால். எங்கேயாவது நதிக்கரையில், இப்போ பரத்வாஜரே பிரயாகராஜில் தான் ஆசிரமம் போட்டுன்னு இருக்கார் அப்படின்னு சொல்கிறது இல்லையா புராணங்கள். அப்படி தான் இருப்பாள். நதிக்கரையில் தான் பெரும்பாலும் ஆசிரமத்தை அமைச்சுண்டு ஜனசஞ்சாரம் குறைச்சலாக இருக்கிற இடத்துல வசிப்பாள். ராஜாவை அதனால் அடிக்கடி பார்த்துருக்க மாட்டாள். ஆனாலும் யாரும் சொல்லாமலே பரதன் வந்து நமஸ்காரம் பண்ணினதும் இவன் தசரதருடைய புத்திரன்கிறத அறிஞ்சின்றாராம். எது எப்படி அறிஞ்சின்றார்னால் ஞான திருஷ்டினால அறிஞ்சின்றார். அபுத்தியதே, புத்தியதேன்னா ஞான திருஷ்டினால அறிஞ்சார். மகாதேஜாஹ சுதம் தசரதஸ்யதம் தாபியாமர்க்யஞ்ச பாத்யஞ்சே தத்வா பஷ்சாத் ஃபலானிச்ச. அவரும் ராஜாவும் வந்திருக்காருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு மரியாதை. இப்போதைக்கு பரதன் தானே ராஜா. தசரதர் போயிட்டார், ராமர் காட்டுக்கு போயிட்டார். ஏற்றுக்கிறாரோ ஏற்றுக்கலையோ பரதன் தான் ராஜா. அதனால் பரதனுக்கும் அர்க்கியபாத்தியங்கள்லாம் கொடுக்க சொல்லி பலங்கள்லாம் கொடுத்து வசிஷ்டருக்கும்
பரதனுக்கும் ஆனுபூர்வியாச்ச தர்மஜ்ஞா பப்ரச்ச குசலம் முனே. வசிஷ்டர் கையை பிடிச்சிட்டு குசல பிரஷ்னங்கள் பண்றார். அயோத்தியாயாம் பலே கோஷே மித்ரேஷு ச மந்திரிஷு ஜானம் தசரதம் விருத்தம் நராஜானம் உதாகரது. வசிஷ்டரையும் விசாரிச்சுட்டு உங்கள் அனுஷ்டானங்கள் ஆசிரமங்கள்லாம் என்ன நடக்கிறதா எல்லாம் கேட்டுட்டு பரதனையும் பார்த்து அப்பா உன்னுடைய கோஷங்கள்லாம் நல்லா நிறைஞ்சி இருக்கா. ஏன்னா அவாள்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேட்கணும். உன் மந்திரிமார்கள்லாம் உனக்கு சௌக்கியமாக இருக்காளா, அனுகூலமாக இருக்காளா, எல்லாத்தையும் விசாரிச்சாராம். பரத்வாஜர் தசரதர் போயிட்டாரான்னு கேட்கலையா, தசரதரை பற்றியும் விசாரிக்கலையா. ஜானந்த சரதம் விருத்தம் நராஜானம் உதாகரத்து. அவரை பற்றியோ அவர் இறந்து போன செய்தியை பற்றியோ சக்கரவர்த்தியாரை பற்றி எதுவுமே பிரஸ்தாபிக்கலையா. உதாகரத்து ந உதாகரத். ஏன் நாள் போயிட்டார், அவர் போனதை பற்றி இப்போ பேசின்னு இருக்கிறதுல என்ன அர்த்தம்? எப்பயோ ஒரு நாள் வரான் ராஜா, நல்லதையே பேசுகிறான். ஐயோ உங்களுக்கு இப்படி வந்துருதான்னு உட முடியாத வேலை ஒருத்தரை பார்க்குறோன்னு வச்சு ரொம்ப நாள் கழிச்சு எப்படி வந்தது, ஏன் வந்தது, எங்கே போனேன், எப்படி வந்தது, இப்படியே பேசின்னு இருக்கக்கூடாது. இன்னும் பலமாக அவளே பலம் குறைஞ்சிருப்பா, அவளை இன்னும் பலகீனமானவாளாக ஆக்கக்கூடாது. மேற்கொண்டு ஏதான க்ஷேமத்துக்கு வழி சொல்லலாமே ஒழிய இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பெரிய வாழ்க்கை படித்தா போராது, மகான்களுடைய பழக்கம் வேணும். அவளோட சமாகமத்தினால தான் நல்ல விஷயங்களெல்லாம் அறிய முடியும். ஜானம் தசரதம் விருத்தம் நராஜானம் உதாகரது வசிஷ்டோ பரதச்சைனம் பப்ரச்சதுரணாமயம் ஷரீரேக்னிஷு சிஷ்யேஷு விரக்ஷேஷு மிருகபக்ஷிஷு. வசிஷ்டரும் பரத்வாஜரை பார்த்து நீங்களும் சௌக்கியமாக இருக்கேலா, ஆசிரமத்தில் ஹோமங்கள்லாம் நிர்விக்னமாக நடக்கிறதா. ஆசிரமம்னாலே புண்ணிய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கா. நம்ம ஆசிரமம் ராமாசிரமம்னு சொன்னால் நித்திய ஹோமங்கள் நடந்துகிட்டே இருக்கு. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னா அம்பாளுடைய மந்திரங்களாலே மகாகணபதிக்கு கணபதி ஹோமங்கள். சங்கடஹர சதுர்த்தின்னா 2000 குழக்கட்டையினால் கணபதி ஹோமங்கள். சங்கடஹர சதுர்த்திக்கு சங்கடஹர சதுர்த்தி 2000 குழக்கட்டை கணபதி வாங்கிக்கிறார். இதை தவிர யாராவது சங்கல்பிச்சாலும் 1008 குழக்கட்டை யோமோதக சஹசிரேனே ஜதி ச வாஞ்சித பலம் அவாப்னோத்தின்னு இருக்கு. நினச்ச காரியங்கள்லாம் நடத்தி கொடுப்பார் கணபதி. 1000 குழக்கட்டையினால் ஹோமம் பண்ணினான்னு கணபதி அதர்வசீரிஷம் சொல்கிறது. அதுவும் மாதத்துக்கு 2-3 நடக்கும். அப்போ மாதம் 5000 குழக்கட்டையினால் கணபதி ஹோமம் நடக்கிற இடம். இங்கே வந்து பண்ணிக்கிறதுங்கிறது இன்னுமே நமக்கு பெரிய பாக்கியம். இது மாதிரி பல வருஷங்களாக நடந்துருக்கு. ஏதோ இந்த ஒரு மாதம் நடந்ததை சொல்லலை நான். மாதம் 2000 குழக்கட்டையினால் சங்கடஹர சதுர்த்தியில் நடக்கிறது. இதை தவிர 5000-6000 குழக்கட்டையினால் மாதம் கணபதி ஹோமம் நடக்கிறது. இன்னும் மகாமந்திரங்களால் அம்பாளுடைய மந்திரங்களாலேயும் மிருத்யுஞ்சய ஹோமங்கள், சுதர்சன ஹோமங்கள், ஏதோ ஹோமங்கள் மங்கள காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதிதி சத்காரங்கள், பாகவத சப்தாகங்கள். ஆசிரமம்னு சொன்னால் நல்ல காரியங்கள் நடக்கணும். ஏதோ இங்கே நடக்கிறதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. பரிச்சயம் இல்லாதவாளுக்காக சொல்கிறேன். வெறும் உபன்யாசத்தை ஒண்டி கேட்குறவாள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த ஸ்ரீரங்கம் நம்ம ராமாசிரமத்தில் மகாமந்திரங்களால் அடிக்கடி ஜபஹோமங்களும் நடந்துட்டுருக்கு. மிருத்யுஞ்சய ஹோமங்கள், சுதர்சன ஹோமங்கள், தன்வந்திரி யார் என்னென்ன காமனையை கேட்கலாலும் நமக்கு கீழே ஒரு 50-100 வைதிகாலம் இருக்கால் கட்டுப்பட்டு ஜபஹோமங்கள் சரியான கூட படிக்க சொல்லக்கூடியவா. அவளை கொண்டு நம்மளுடைய ஒரு தலைமையில் ஸ்ரீராமருடைய ஆசிரமத்தில் இங்கே நடந்துகிட்டே இருக்கு. ஆசிரமம்னு சொன்னால் மகாமந்திரங்களால் ஜபங்கள் நடக்கணும், ஹோமங்கள் நடக்கணும். ஷரீரேக்னிஷு சிஷ்யேஷு விரக்ஷேஷு மிருகபக்ஷிஷு. பரத்வாஜர் கேட்குறார், உங்கள் ஆசிரமத்தில் உள்ள செடிகள்லாம் சௌக்கியமாக இருக்கா? சொன்னேன் இல்லையா, செடிகளெல்லாம் புத்திரநாட்டம் நினைப்பாள்னு. உங்கள் குழந்தை சௌக்கியமானு தான் சம்சாரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்பா. ரிஷிகள் பார்த்துட்டா ஆசிரமம் வச்சுன்னு இருக்கிறவாள் என்ன கேட்பான்னால் செடிகள்லாம் புஷ்பிக்கிறதா, விரக்ஷங்கள்லாம் சுகந்தமான புஷ்பங்களை கொடுக்கறதா, பழங்களை கொடுக்கறதா, அதெல்லாம் விசாரிப்பா. அதை வசிஷ்டர் கேட்குறார். அக்னிஹோத்திரங்கள்லாம் நடக்கிறதா, அந்த ஆசிரமத்துக்குன்னு சில மிருகங்கள் பட்சிகள்லாம் இருக்கும். இப்போ சிங்கேரி போனோம்னா மான் இருக்கும், பார்க்கலாம். அது மாதிரி சில இடங்களில் பட்சிகள் மிருகங்கள்லாம் இருக்கும், இயற்கையாக கொண்டு அண்டி இருக்கும். ஜூலை பிடிச்சி வச்சுன்னு இருக்கா மாதிரி இருக்கார். இவாளுடைய சன்னிவேஷமே அங்கே வந்து உட்காந்துன்னு இருக்கும். ஷரீரேக்னிஷு சிஷ்யேஷு விரக்ஷேஷு மிருகபக்ஷிஷு. மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் சௌக்கியமா அப்படின்னு கேட்க பரத்வாஜரும் சததேதி பிரதிஜாயே பரத்வாஜோ மகாயசாஹ பரதம் பிரத்யுவாச்சேதம் ராகவ ஸ்நேக பந்தனாதி. எல்லாம் சௌக்கியம்னு இந்த உபச்சாரமாக ஒருத்தருக்கு பார்த்துட்டா பேசிக்கக்கூடியதெல்லாம் பேசிவிட்டு ராமனிடத்தில் ரொம்ப அன்பு வச்ச பரத்வாஜர்
ஒரு கவலையோடு கூட பரதனிடத்தில் பேச ஆரம்பித்தார் அப்படிங்கிறது மேலே அவளுடைய பரத்வாஜனும் பரதனும் பேசின்றதான சம்வாதங்கள் இந்த அத்தியாயங்களில் அது வரும். அடுத்த அத்தியாயத்தில் நீங்கள் இங்கே தங்கத்தான் வேணும்னு பரதனுடைய ராமபக்தியை நன்கு தெரிஞ்சின்ற பரத்வாஜர், ஒரு நாள் உங்களுக்கு நான் ஆதித்யம் கொடுப்பேன் ராமபக்தாளுக்கு, இங்கே என் ஆசிரமத்தில் சாப்பிட்ணும், எல்லாரும் இங்கேயே தங்கணும்னு அடுத்த சர்க்கத்துக்கு பரத்வாஜருடைய ஆதித்யம்னு பேர். பரத்வாஜ ஆசிரமத்தில் பண்ணதான ஆதித்யங்கள் தன் தபோபலத்தினாலும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆதித்யம். சாமானியமாக கொடுக்கல அவர். பரத்வாஜர் விருந்துன்னு சொன்னால் இன்றைக்கி சொல்லுவார், ஒரு இடத்துல விருந்து வச்சாலானா எப்படி இருந்ததுன்னால் பரத்வாஜ ஆசிரமம் மாதிரி இருந்தது அப்படின்பால். சம்பிரதாயத்தில் சிஷ்டாச்சாரம் தெரிஞ்சவா எப்படி இருந்ததுன்னா பரத்வாஜ ஆசிரமம் மாதிரி இருந்தது அப்படின்பா. அதுக்கு ஈடாக எதையுமே சொல்ல முடியாது, ஆனாலும் அதை பெருமைப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவார். அந்த கதைகள்லாம் மேலே இருக்குது. ஸ்ரீராமருடைய அனுகிரகம். ராமநவமி உற்சவம் நாளைக்கு பாராயணத்தோடு தொடங்கிறது. அமாவாசை புண்ணிய காலத்தில் நாளைக்கு ஒரு நவாக சங்கல்பித்து கலசஸ்தாபனங்கள்லாம் பண்ணி, ராமனை ஷோடசோபச்சாரங்கள்லாம் பண்ணி, சாஸ்திரநாம அர்ச்சனை எல்லாம் பண்ணி, மகா நைவேத்தியங்கள்லாம் பண்ணி, ராமஜனனம் நாளைக்கும் படித்து பாராயணத்தில் பாயச நைவேத்தியங்கள், பாயசதானங்கள், சீதா கல்யாண பர்யந்தம் நாளைக்கு பாராயணம். மேற்கொண்டு பாலகாண்டம் நாளைக்கு ஆயிடுத்து, நாளைக்கு அயோத்தியா காண்ட பாராயணங்கள். மேலே நவாகத்தில் இந்த 9 நாளும் 24,000 ஸ்லோகமும் 16ஆம் தேதி வரைக்கும் படிக்கப்படுறது. வருஷபரப்பெல்லாம் சுந்தரகாண்டம் வரும், ரொம்ப அழகு. இந்த வருஷம் சுந்தரகாண்டத்தோடு நமக்கு வருஷம் பிறக்கிறது. ஆதித்ய ஹிருதயங்கள்லாம் படித்து ஒரு நவாகம் ஆனதும் 17ஆம் தேதியிலேருந்து அடுத்த நவாகம் ஆரம்பம். ஸ்ரீராம ஜனனத்துலேருந்து ராமநவமி அன்றைக்கி ஒரு ஸ்ரீராம ஜனனம் படித்து கல்யாணம் படித்து அடுத்த நவாகம் தொடங்கிறது. ராமாசிரமத்தில் ஸ்ரீரங்கத்தில் இந்த 5-6 வருஷமாக ராமநவமி உற்சவம் இங்கேயே நடக்கிறது. ராமர் இங்கே வந்து உட்கார்ந்து நடத்திக்கிறார். அதுபோல் அடிக்கடி பாகவத சப்தாகங்கள் குருவாயூரப்பனும் இங்கே வியாசரும் இருக்கா. ஆசிரமத்தில் வால்மீகியும் குஷலவாலோடு கூட இங்கே பிரகாசிக்கிறார். அந்த ஆசிரமத்தில் மாற்றி மாற்றி ராமாயணமும் பாகவதமும் நடந்துட்டுருக்கு. யாருக்காவது கிரகத்திலேயோ ஃப்ளாட்லேயோ இருக்கிற இடத்துல வசதி குறைவு, தங்கி நடத்த முடியாது, பல பேர் ஆயிடுச்சுன்னா தாராளமாக இங்கே வந்து நடத்திக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆசிரமம் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீரங்கத்தில் 15,000 சதுரடியில் இந்த ஆசிரமம் வாசலில் காவேரி கரையில் படித்துறையில் அமைஞ்சிருக்கு. பல பேர்கள் அதுபோல் வந்து நடத்தின்னு இருக்காள். வெளிநாடுகள்லேருந்து சில பேர் சங்கல்பித்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே நடத்தினவாளுக்கும் நடத்த போகிறவாளுக்கும் எல்லாருக்கும் ஸ்ரீராமருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தைः சதா பூர்ணமஹாலயாயே ஸ்வதீர்த்தகங்கோபமவாரிமக்னே நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜானகீகாந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு.